நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை குறித்து பேசுகிறேன். இன்றைக்கு 4வது வாரமாக பேச இருக்கிறேன். முதல்ல நம்முடைய தேவன் மகிமையின் தேவன்றதை பேசினேன். அப்புறம் தேவன் ஆவியாக இருக்கிறார் என்பதை பேசினேன். நம்முடைய தேவன் எங்கும் இருக்கிற தேவன், எங்கும் வியாபித்திருக்கிற தேவன், சர்வ வியாபி, ஆம்னி பிரசன்ட் என்பதை குறித்து பேசினோம். இன்றைக்கு நம்முடைய தேவன் நித்திய தேவன், நித்தியமானவர் என்பதை குறித்து பேச போகிறேன். இது கேட்குறதுக்கு ஒரு வேளை இது ஏதோ ஒரு பெரிய உபதேச போதனை மாதிரி இருக்கும். ஆனால் இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டது என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதனால தான் அதை போதிக்கிறேன். நான் எடுத்துக்க மாட்டேன். நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. ஏனென்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் எதன் பேரில் இருக்கிறது? கர்த்தர் பல காரியங்களை வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை ஏன் நம்ம விசுவாசிக்கிறோம்? ஏன்னா அதை சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஒருவர் இருக்கிறார். அவர் நிமித்தமாக தான் அந்த வார்த்தைக்கே மரியாதை. அவருடைய வார்த்தையாக இருக்குது. அவர் உண்மை உள்ளவர், அவர் நல்லவர், சொன்னதெல்லாம் செய்யக்கூடியவர். அதனால தான் அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். அப்போ நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்துக்கு பின்னால் யார் இருக்கிறா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நல்லா அறிந்திருக்க வேணும். ஏன்னு சொன்னால் வாக்கு தத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்றுமே ஒரு குழந்தை இல்லாதவனுக்கு வானத்தின் நட்சத்திரத்தை போல் உன் சந்ததியை நான் உண்டாக்குவேன்றார். அவன் நினச்சிருப்பான், என்னடா அது நம்ம வெறும் ஒரு குழந்தைய கேட்கணும், இவர் வானத்தின் நட்சத்திரம் மாதிரி இருக்குன்றாரு, ரொம்ப ஓவராக இல்லையா இது அப்படின்னு. இவரால் செய்ய முடியுமா? அவரால் செய்ய முடியாதுன்னா அவர் சொன்னதெல்லாம் வீணாக போயிடும். அதை நம்ப முடியாது. அவரால் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லவர். அது அவருடைய பண்புகளில் ஒன்று, அவருடைய கேரக்டரில் அது ஒன்று. சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். ஆகவே வானத்தின் நட்சத்திரத்தை போல குழந்தைகளை தர முடியும், அவருக்கு சந்ததியை உண்டாக்க முடியும். இவர் சர்வ வல்லவராக இல்லைன்னா இந்த வாக்குத்தத்தம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, மற்றபடி அது நிறைவேறுமான்னு கேட்டால் நிறைவேற வாய்ப்பில்லை. அதே மாதிரி வேதவசனம் சொல்லுகிறது அவர் நல்லவர்னு. அவர் நல்லவருங்கிறத ரொம்ப ஆழமாக படிக்க போகிறோம் நம்ம. அது அவருடைய பண்புகளில் ஒன்று. அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதில் ரொம்ப ஆழமாக போகணும். ஏன்னா அவர் நல்லவராக இருந்தால் தான் அவர் சொன்னதை செய்கிறவராக இருப்பார். அவர் நல்லவராக இல்லைன்னா அவர் எதுக்குமே நம்பவே முடியாது. சொன்னது செய்கிற ஆளாக இருக்கணும், செய்யக்கூடியவராக இருக்கணும், அது ஒன்று. செய்ய மனமுள்ளவராக இருக்கணும், செய்ய வல்லமை உள்ளவராகவும் இருக்க வேண்டும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எல்லா அவருடைய கேரக்டர், எல்லா அவருடைய பண்புகளும் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது நமக்கு? இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் நீ விசுவாசிக்கலாம், இந்த வார்த்தைகளெல்லாம் நம்பலாம். ஏன்னா அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி, அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். அதனால் இதெல்லாம் நம்பலாம் அப்படின்னு அவருடைய பண்புகள் நமக்கு சொல்லுகிறது. அதனால தான் இந்த கேரக்டர் அண்ட் நேச்சர் ஆஃப் காட் அதுக்கு வந்திருக்கோம். நம்ம அதை தான் படிக்க போகிறோம். இல்லை, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட, அவருடைய எப்படிப்பட்ட கேரக்டர் அவருக்கு, எப்படிப்பட்ட நேச்சர் அவருக்கு இருக்கிறதுங்கிறதை நாம் பார்ப்போம். அதனால தான் இந்த போதனை ரொம்ப முக்கியம். சரி, நம்முடைய தேவன் நித்தியமானவர் என்று வேதம் போதிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்குறேன். ஆனால் பிறகு ஒரு வேதத்தில் நடந்த ஒரு சம்பவத்துக்குள்ளே போவோம், அதில் நல்லா விளங்கிடும். அது ஃபுல்லாக முதல்ல விளக்குவோம், அதை புரிந்து கொள்வோம். நித்திய தேவன் இவர். அதை எப்படி பார்க்குறதுனா, இந்த உலகத்தில் எதுவுமே நித்தியம் கிடையாது, எதுவுமே என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது கிடையாது. இன்றைக்கு பல கலாச்சாரங்கள், சமுதாயங்கள், உலகத்தில் பல நாடுகள், தேசங்கள் அப்படின்னு இருக்குது, நல்லா ஓங்கி வளர்ந்து படர்ந்து இருக்கின்றன. அந்த காலத்தில் இருந்தன. ஆனால் அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய கலாச்சாரங்கள், எகிப்து, அசிரியா, பாபிலோன், கிரேக்கம் மற்றும் ரோம் போன்ற எல்லா கலாச்சாரம் இன்றைக்கி எங்கே? இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி அவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. எகிப்தியர்கள்
பயங்கரமாக வளர்ந்தாங்க. பயங்கர வெல்த்தியாக, வெறும் செல்வந்தர்களாக அப்படியே வளர்ந்தாங்க. அவங்க நாடும் அவருடைய எக்கானமியும் அவருடைய எல்லாம் வளர்ந்தது. இதை மாதிரி ஒரு தேசம் இல்லை, நம்பர் 1 சூப்பர் பவர்ன்ற மாதிரி வளர்ந்தாங்க. ஆனால் அசிரியர்கள்னு ஒரு கூட்டம் வந்தது, பொல்லாத ஜனம். அவர்கள் வந்து இவளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். இந்த அசிரியர்களை பாபிலோனியர்ன்ற ஒரு கூட்டம் வந்தது, அது தூக்கி எறிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த பாபிலோனியர்களை பெர்சியர்கள் என்கிற ஒரு கூட்டம் வந்தது, அவர்கள் தூக்கி எறிஞ்சாங்க. இப்படி ஒன்று முன்னால் ஒன்று வருது. பெர்சியர்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க, அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பெர்சியரை ஒழிக்கிறதுக்கு கிரேக்கர்கள் கொண்டு வந்தாங்க. பெரிய தத்துவ ஞானிகள், அறிவாளிகள், ஆழமான தத்துவ ஞான அறிவு இருந்தது. அவருடைய மைண்டை பார்த்து உலகமே வியந்தது. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்றவர்கள்லாம் அதுலேருந்து தான் வந்தாங்க. உலகமே வியந்தது. அவருடைய மொழி, அவருடைய கலாச்சாரம் ரொம்ப உயர்ந்ததாக இருந்தது, சிறந்ததாக இருந்தது. அதை எங்கும் பரப்பினார்கள். அதை அழிக்கவே முடியாதுன்னு நினச்சாங்க. கடைசியில் அந்த ஏத்தன்ஸ், அத்தேனே பட்டணத்தின் அந்த ஞானம், அந்த தத்துவ ஞானம் எல்லாத்தையும் ரோமாபுரியின் கொடும் வல்லமை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. ரோமன் கவர்மெண்ட்னு ஒன்று எழுந்தது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே நசுக்கி தள்ளி இவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இவங்க ஞானங்கன்னு ஒன்றும் பண்ண முடியல, நிலச்சி நிற்க வைக்க முடியல இவங்களால். போயிட்டாங்க, அவ்வளோதான். இந்த ரோம் அவ்வளோ வல்லமை உள்ளதாக இருந்தது. ஐரோப்பாவில் பல தேசங்கள் இவங்களுடைய ஆட்சி கீழே இருந்தது. த ஹோலி ரோமன் எம்பையர் அப்படின்னு வியக்கத்தக்க ஒரு ராஜ்யமாக அது இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை யார் ஒன்றும் இல்லாமல் ஆக்கினா தெரியுமா? பார்பேரியன்ஸ்னு ஒரு கூட்டம். பார்பேரியன்ஸ்னால் எந்த பெரிய கலாச்சாரத்தையும் சேராதவர்கள். கிரேக்கர்களுக்கு பெரிய கலாச்சாரம் இருக்குது, மொழி இருக்குது, அவர்களுக்கு பெரிய உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்றிருந்தாங்க. அவங்க மொழியும் கலாச்சாரமும் அவ்வளோ புகழ் பெற்றிருந்தது. பாபிலோனியர்கள் கூட பெரிய டெவலப்பர்ஸ், பில்டர்ஸ், அவங்க பெரிய ஆளுங்க. இப்படி பெரிய பெரிய கலாச்சாரங்கள் வளர்ந்து ஓங்கி படர்ந்து இருந்தது பாருங்கள். இந்த பார்பேரியன்ஸ்ன்றவன் நம்ம ஊர் லாங்குவேஜ்னால் காட்டான். எந்த கலாச்சாரமும் கிடையாது, எந்த விதமான அவன்கிட்ட மேன்மைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. காட்டுத்தனமான ஒரு ஜனம். அவர்கள் வந்து இந்த ஹோலி ரோமன் எம்பையர் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு போயிட்டானு. இப்படியே போய் எல்லாம் இன்றைக்கி அந்த பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள், பெரிய பெரிய புகழை பெற்று என்றைக்குமே அழியாது என்று சொல்லி வளர்ந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று இல்லாமல் ஆயிடுச்சு. இன்றைக்கு எகிப்து என்கிற அப்பேற்பட்ட ஒரு பேரரசு இருந்தது, நம்பர் 1 சூப்பர் பவர் இந்த வேர்ல்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? மண்ணு கீழே புதஞ்சு கிடக்குது, அதை நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் இங்கேயும் ஏதோ 1-2 கிடக்குது, அவ்வளோதான். அவர் இருந்தது கூட ஆதாரங்கள் ஏராளமாக ஒன்றும் கிடையாது. அசிரியர்கள் என்பவர்கள் அவர்கள் அவ்வளோ வல்லமை வாய்ந்தவர்களாக யாரெல்லாம் கண்டு பயந்தாங்க. அவங்கள கண்டு கடைசியில் அவங்க இருந்தாங்கன்றதுக்கு அடையாளமாக 2 பெரிய கேட்டு மட்டும் இருக்குதான். பிரிட்டிஷ் மியூசியமில் எங்கேயோ அவர்கள் எங்கேயோ பட்டணத்தில் பயன்படுத்தின 2 பெரிய கேட்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறாங்க இதோட வருஷமாக, அவ்வளோதான். வேறு எதுவும் மிஞ்சவில்லை. ரோம சாம்ராஜ்யம்ங்கிறது அவ்வளோ புகழ்பெற்று அது கலாச்சாரமும் அதனுடைய மேன்மையும் பெருசாக இருந்தது பாருங்கள். இன்றைக்கி அந்த ரோமை பற்றி நீங்கள் ஆராயணும், படிக்கணுன்னா ஒன்றும் இல்லை, என்ன மிஞ்சி இருக்குது? சில சில்லறை காசுகள், அவங்க பயன்படுத்தின ரோமாபுரியினர் பயன்படுத்தின காசுகள், அப்புறம் சில உடஞ்சி போன சிலைகள், அப்புறம் சில பாழாய் போன கட்டிடங்கள். இன்றைக்கி ரோமில் போனீங்கன்னா அது இருக்குது, அப்படியே பத்திரமா அதை வச்சுருக்கிறாங்க. இன்னும் அது உடஞ்சிடாத படிக்க பாழாக போயிடுச்சு. அதை பார்த்தா தெரியுது, ஒரு காலத்தில் மகிமையுள்ள கட்டடங்களாக இருந்திருக்கு, இப்போ அது பாழாக போச்சுன்னு தெரிகிறது. இப்படி தான் போயிட்டுருக்கு பாருங்கள். சரித்திரம் நமக்கு ஒன்றை சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்குற வளர்ந்து பெருகி ஓங்கி படர்ந்து இருக்கிற கலாச்சாரங்கள், சமுதாயங்கள் ஓஹோன்னு இருக்கலாம். அவங்க கட்டுகிற பட்டணங்களும் அவர்கள் செய்கிற செயல்களும் ஒருவேளை அவங்க சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க, நாங்கள் என்றென்றைக்கும் இருப்போம். இன்றைக்கி 1000 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா எங்கே எது இருக்குமாக்கும், அழியாத ஒரு கலாச்சாரத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறோன்னுவாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. ஏன்னா சரித்திரம் அதை நமக்கு நிரூபித்து விட்டது. எதுவுமே நித்தியமானது இல்லை. அப்போ எதுதான் நித்தியம்? ஒன்று தான் நித்தியம். நம்முடைய தேவன் நித்தியமானவர்.
அவரை தவிர எதுவுமே இந்த உலகத்தில் நித்தியமானது கிடையாது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் எப்படிப்பட்ட சூழலில் வாழுகிறோம்? இந்த உலகத்தில் எதுவுமே நித்தியமானதில்லை. இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு மறைஞ்சிருது. இதெல்லாம் ஒரு மாயை மாதிரி பெருசாக கட்டுறாங்க, பெரிய இது பண்ணுறாங்க, ஆஹா ஓஹோன்றாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அதனுடைய மேன்மை மகிமையெல்லாம் மறந்து போய் விடுகிறது, ஒன்றுமில்லாமல் போய் விடுகிறது. தேவன் ஒருவரே நிலைத்து நிற்கிறவராய் என்றென்றைக்கும் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாம் தேவனை பற்றி சொல்லும்போது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நித்திய தேவனை வேதம் ஒரு தடவை ஒரு மாதிரி சொல்லுது பாருங்கள். 21:33 இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா இட்டர்னல் காட்னு சொல்லியிருக்குது. தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா சதா காலமும் உள்ள தேவன். எல்லோரும் சொல்லுவோம் சதா காலமும் உள்ள தேவன், என்றென்றைக்கும் உள்ள தேவன். ஏசாயா 40:28 பார்த்தீங்கன்னா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள தேவன் என்று சொல்லுது. எவர் லாஸ்டிங் காட், என்றென்றைக்கும் உள்ள தேவன் என்று வாசிக்கிறோம். எரேமியா 10:10 பார்த்தீங்கன்னா அவர் நித்திய ராஜா என்று அழைக்கப்படுகிறார். இப்படி வேதவசனம் இவரை வர்ணிக்கிறது. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா சில காரியங்களுக்கு ஆரம்பமும் இருக்குது, முடிவும் இருக்குது. நிறைய காரியங்களுக்கு ஒரு துவக்கம் ஒரு முடிவுன்னு இருக்குது. துவக்கம் முடிவுன்னு இருக்குது. ஆதி அந்தம், துவக்கம் முடிவுன்னு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பூச்சி எடுத்துங்க, அதனுடைய வாழ்க்கையை எடுத்துங்க. அது ஆரம்பமாகிறது ஒரு நாளிலே, ஒரு நல்ல முடிவுக்கு வருகிறது. ஆரம்பம் முடிவுன்னு ஒன்று இருக்குது. ஒரு கிரிக்கெட் கேம் எடுத்துங்க, ஆரம்பமாகுது முடிவுக்கு வருது. எவ்வளோ நீளமாக போனாலும், ஒருவேளை 5 நாள் டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கூட 5 நாளைக்கு அப்புறம் அது முடிஞ்சு போய் விடுகிறது. அது மாதிரி நீங்கள் எதை வேணால் எடுத்துங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு என்று இருக்கிறது. சில காரியங்களுக்கு ஆரம்பம் இருக்கிறது, ஆனால் முடிவு இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் சில இருக்குது. உதாரணத்துக்கு தேவதூதரில் பாருங்கள். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தேவதூதர்கள். அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் தேவன் தேவதூதர்களை உண்டாக்கினார் இல்லையா? அப்போ ஆரம்பம் இருக்குது அவங்களுக்கு. தே ஹேவ் அ பிகினிங் பட் தே ஹேவ் நோ எண்ட். அவர்கள் என்றென்றைக்கும் இருக்கக்கூடியவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆவிகள் என்றென்றைக்கும் இருக்கக்கூடியவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலம், ஆரம்பம் ஒன்று அவங்களுக்கு இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, உருவாக்கப்பட்ட நாள் இருக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய உள்ளான மனிதன். நான் நீங்கள் பார்க்குற இந்த சரீரம் கிடையாது, இது வெறும் சரீரம் வெளியே பார்க்குறது. இந்த சரீரம் ஒரு வீடு மாதிரி, இதுக்குள்ளே நான் குடியிருக்கிறேன், நீங்கள் இதுக்குள்ளே குடியிருக்கிறீங்க. நான் உங்களை பார்க்கல, உங்கள் சரீரத்தை தான் பார்க்குறேன், உங்கள் முகத்தை தான் பார்க்குறேன்னு ஒழிய நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற ஆள். இந்த முகத்துக்கு பின்னால் மறைந்து கிடைக்கிற ஒருவர், உள்ளான மனிதன்னு சொல்கிற ஒரு ஆத்துமா இல்லையா? ஆத்துமா நீங்கள். அப்போ நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது. நாம் உயிர் பெற்ற அன்று தாயின் கருவில் உருவாகி நாம் உயிரோடு உயிர் பெற்று வந்தோம் பாருங்கள். அன்னைக்கு நமக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டது. நாம் ஆத்துமாவை உடையவர்களாக தான் இருக்கிறோம். அதனால் நம்ம சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், அலசி ஆராய்கிறோம், உணர்கிறோம், சித்தம் கொள்ளுகிறோம். இந்த ஆற்றல்லாம் அதில் இருக்குது. ஒரு ஆழ்த்துவம் இருக்குது அங்கே. அது அழியாததாக இருக்கிறது. ஏன்னா நம்ம சாகும்போது அது சாகிறது இல்லை, நம்முடைய சரீரத்தை தான் கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணுறாங்க. சரீரம் தான் செத்து போகுது. சரீரத்தை நம்ம வீட்டில் வச்சுருக்க முடியாது, ஏன்னா நாற்றம் எடுத்துடும். அதனால 24 மணி நேரத்தில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா அதை கொடுத்த தேவனிடத்தில் திரும்புகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஆரம்பம் இருக்குது நமக்கு, ஆனால் முடிவில்லாமல் இருக்குது. என்றென்றைக்கும் நாம் வாழுகிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. ஸோ சில காரியங்களுக்கு துவக்கம்னு இருக்குது, முடிவுன்னு இருக்குது. சில காரியங்களுக்கு துவக்கம் இருக்குது, ஆனால் முடிவில்லை. தேவதூதர்கள், மனிதர்கள் போன்றவர்களுக்கு துவக்கம் இருக்குது, முடிவில்லை. ஆனால் தேவனுக்கு மட்டும் துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. துவக்கமும் இல்லாதவர், முடிவும் இல்லாதவர் அவர். அதனால தான் வேதவசனம் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறது? ஆதியிலே தேவன். ஆதியிலேனா எப்போ? சிருஷ்டிப்பெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால் இல்லையா? அதுக்கப்புறம் தானே சிருஷ்டிக்கிறாரு. ஆதியிலே தேவன். அப்போ சிருஷ்டிப்பெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால் காலம்னு ஒன்று இல்லை. காலம் எப்போ ஆரம்பமானது? என்றைக்கு உலகத்தை சிருஷ்டித்தாரோ அன்றைக்கி தான் காலம், டைம் என்ற கான்செப்டே அன்றைக்கி தான் வருது. டைம் அன்றைக்கி தான் ஆரம்பமாகிறது.
காலம் உருவாகிறதுக்கு முன்னாலே அவர் இருக்கிறார். காலத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர். காலம் வந்து அப்புறம் வந்தது. காலம் வந்து ரொம்ப சின்னது. மனித சரித்திரத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா காலம் ரொம்ப சின்னது. தேவன் முதல்ல இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய கிரியை நமக்கு அறிவிக்கிறது என்று. எந்த வானமும் இல்லை அறிவிக்கிறதுக்கு, அப்போவே அவர் இருந்தார். வானங்கள்லாம் உண்டாகி அவருடைய கிரியை நமக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இருந்தார். பூமியெல்லாம் உண்டாகி அவர் எப்பேற்பட்ட சிருஷ்டிகர்ன்றதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே அவர் இருந்தார். தேவதூதரெல்லாம் உண்டாகி அவருடைய துதியை பாடிக்கொண்டிருக்கிற நாட்களுக்கு முன்னாகவே அவர் இருந்தார். அவங்களாம் அப்புறம் வந்தாங்க. அண்ட சராசரங்களெல்லாம் அப்புறம்தான் உண்டாக்கப்பட்டது. அப்போ தேவன் ஆதியிலே தேவன்னு வேதம் சொல்லுது. ஆதியிலே தேவன், எல்லாம் சொல்லுவோம் ஆதியிலே தேவன். அப்படின்னா காலம்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாலே தேவன் இருக்கிறார். அப்போ எவ்வளவு நித்தியமானவர்னு பாருங்கள். காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். அவரை வேத வசனம் பல விதமாக வர்ணிக்குது. பல வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும். இவருக்கு இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இவர் வந்து ஒரு நித்திய தேவன். இவர் இருந்தார்னு இல்லை, இல்லை இருக்க போகிறாருன்னு இல்லை, இருக்கிறாருன்னு இல்லை. இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர் எல்லாமே இவர் தான். அந்த எல்லா மூணும் அந்த ஒருத்தருக்குள்ளே வந்து விடுகிறது. வெளிப்படுத்தல் 10:6 சொல்லுகிறது. தமிழ் பைபிளில் 7ஆம் வசனத்தில் வரும். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லுகிறது. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லுகிறது. இன்னொன்று அழகாக ரொம்ப சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 102:27 பாருங்கள். சங்கீதம் 102:27 பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அங்கே சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 102:27 உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. உமது ஆண்டுகளுக்கு முடிவே கிடையாதுங்கிற விதத்தில் சொல்லி. சங்கீதம் 90:2 சங்கீதம் 90:2 பார்த்தீங்கன்னா, நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் அப்படின்ருக்கு. அப்போ தேவனை எப்படியெல்லாம் வார்த்தைகள் சொல்லி விவரிக்கிறாங்க பாருங்கள். அனாதியாய் இருக்கிறீர், என்றென்றைக்கும் இருக்கிறவர், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர், இப்படி பல விதத்தில் வர்ணிக்கிறாங்க. சரி, தேவன் மட்டும் இல்லை, அவரோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே, அவருக்குரிய எல்லாமே அந்த நித்திய குணத்தை உடையவைகளாய் இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய நாமம் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தை குறித்து சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? என்றென்றைக்கும் மகிமைப்பட கடவுது. அவருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படும். ஏன்னா அவர் நித்திய தேவன், என்றென்றைக்கும் மகிமைப்படுகிறவர் அவர் என்ற விதத்தில் சொல்லுகிறது. சங்கீதம் 93:2 பார்த்தீங்கன்னா, அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ள சிங்காசனம் என்று சங்கீதம் 93:2 நாம் பார்க்கிறோம். உங்களுடைய சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, நீர் அனாதியாயிருக்கிறீர். அனாதி தேவன் அவர் அப்படி சொல்லியிருக்குது. ஆதியாகமம் 17:7 பார்த்தீங்கன்னா, தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. அந்த உடன்படிக்கை எப்படி சொல்லுது வேதம்? நித்திய உடன்படிக்கை. ஏன் அது நித்தியம் என்கிற ஒன்று இருக்குது அந்த உடன்படிக்கையில்? அதுலேயே அந்த நித்தியம்ன்ற குவாலிட்டி வந்துடுது, இட்டர்னல் குவாலிட்டி அதுலேயே இருக்குது. ஏன்னா அவர் நித்தியர். அவர் ஒன்று சொன்னார்னா நித்தியத்துக்கும் அது உண்மை, அதை காப்பாற்றுவார். நித்திய உடன்படிக்கை என்றனால தான் வேதவசனம் சொல்லுது. அவருடைய வார்த்தை கூட பாருங்கள், அவரை மாதிரியே தான். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும், ஏன்னா அதெல்லாம் பின்னால் வந்தது இல்லையா? காலமுங்கிற ஒரு அமைப்பு கீழே உண்டாக்கப்பட்டது, ஒரு காலகட்டத்தில் உண்டாக்கப்பட்டது. வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. ஏன்னா அந்த வார்த்தை வந்து அவரை மாதிரி உள்ளது. வானம் பூமியில் அவரை மாதிரி கிடையாது, அவர் உண்டாக்குனார். அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தையாக இருக்கிறதுனால அதுக்குள்ளேயும் ஒரு அந்த இட்டர்னல் குவாலிட்டி இருக்குது, நித்தியமாய் அந்த வார்த்தை இருக்கிறது. எல்லாம் ஒழிஞ்சு போனாலும் அது ஒழிந்து போகாது. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஹிஸ் லவ்
என்டியோர்ஸ் ஃபார் எவர் என்று உள்ளது. அவருடைய அன்பு என்றென்றும் உள்ளது என்று இருக்கு. 1 கொரிந்தியர் 13:8 பார்த்தீங்கன்னா, அன்பு ஒரு காலம் ஒழியாது அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ ஏன் அன்பு ஒழியாது? நம்ம ஒழிகிற அன்பு தானே தெரிஞ்சிருக்கோம். அந்த காலத்தில் தினத்தந்தி பேப்பரில் தினந்தோறும் லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி தான் வரும். ஒரு லவ் ஃபெயிலியர் ஸ்டோரியாவது வரும். எவனாவது ஒருத்தன் பீச்சில் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான். ஏன்னா காதல் தோல்வி. இந்த காதல் தோல்வி காதல்னாலே தோல்வி அடைஞ்சிடும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. கேட்டால் லவ்ன்றாங்க. ஆனால் கொஞ்ச நாள் இருக்குது, அப்புறம் போயிடுது லவ். அது லவ்வே கிடையாது. வேதம் சொல்லுகிறது அன்பு, அது உண்மையான அன்பாக இருந்தால் ஒழியவே ஒழியாது. தெய்வீக அன்பு அப்படிப்பட்டது, ஒழியாத அன்பாய் இருக்கிறது. சரி, அகஸ்டின் என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷர் இருந்தார் பாருங்கள். 4வது 5வது நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர், பெரிய போதகர் அவர். அவருடைய போதனையின் அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங்கெல்லாம் நிறைய அதுலேருந்து தான் வருது பாருங்கள். அவர்கிட்ட தான் வருது. அருமையாக போதிக்கக்கூடியவர். அவர் சொல்கிறாரு, ஒருவரை என்னை பார்த்து நேரம் என்றால் என்னன்னு கேட்டால் எனக்கு என்னன்னு தெரியும். நேரம்னா என்னன்னு எனக்கு தெரியும். நேரம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ மணி என்னன்னு கேட்டால் க்ளீனாக எல்லோரும் சொல்லிடுவீங்க. எல்லாருக்கும் டைம் தெரியும். டைம் கேட்டால் தெரியும். ஆனால் டைம்னா என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னா கஷ்டம். டைம்னா என்னன்னு கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியாது. டைம் என்னன்னு சொல்ல தெரியும், ஆனால் டைம்னா என்னன்னு சொல்ல தெரியும். டைம்னானே என்னன்னு சொல்ல தெரியலனா நித்தியம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது நமக்கு. நித்தியத்தை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நம்ம டைமுங்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க்கு கீழே, இந்த ஒரு நிலைக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே டைமை பொறுத்ததாக இருக்குது. ஆகவே நமக்கு நித்தியம்னா என்னன்னு விளங்காமலே இருக்கிறது. தேவன் இந்த டைமுங்கிற அந்த காரியத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். இதெல்லாம் கடந்தவராக இருக்கிறார். அதனால தான் கடவுள்ன்ற பாருங்க. கடவுள்னா டிரான்செண்டன்ட் ஒன். டிரான்செண்டன்ட் ஒன்னா இதெல்லாம் கடந்தவர். காலம், இடம் இதெல்லாம் அவரை கட்டுப்படுத்த முடியாது. இதுக்கெல்லாம் கடந்தவர், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக அவர் இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், டைம் கூட அவருடைய பெர்ஸ்பெக்டிவில், அவருடைய கண்ணோட்டத்தில் பார்த்திங்கன்னா அது வித்தியாசமாக இருக்குது. 2 பேர் 3:8 பார்த்திங்கன்னா அப்படி சொல்லியிருக்குது. அவருக்கு 1000 வருஷங்கள் ஒரு நாளை போல் இருக்குதான். 1000 வருஷங்கள் ஒரு நாளை போல் இருக்குது. அது எப்படி 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாளை போல் இருக்கும்? எப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு 5வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்கிறாரு, மனிதனுடைய சரித்திரம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு மலைக்கு கீழே போகிற ஒரு ஊர்வலம் மாதிரி இருக்குது. மலைக்கு கீழே ஒரு ஜனம் போய்கிட்டே இருக்கிறாங்க, ஊர்வலம் சுற்றிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மலைக்கு மேலே இருந்து ஆண்டவர் உச்சியிலிருந்து பார்க்குறாரு. இந்த ஊர்வலத்தில் போகிறவனுக்கு முன்னால் இருக்கவும் தெரியும், பின்னால் இருக்க தெரியும், தான் பக்கத்தில் இருக்கவும் தெரியும். கொஞ்சம் தூரத்துக்கு தான் அவன் பார்வை. முன்னால் கொஞ்சம் பார்க்கலாம், பின்னால் கொஞ்சம் பார்க்கலாம், சுற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் மேலிருந்து உச்சியிலிருந்து பார்க்குறவர் எல்லாம் பார்க்குறார். இந்த ஊர்வலத்தின் துவக்கம் முதல் கடைசி வரை எல்லாத்தையும் அவர் பார்க்கக்கூடியவராய் அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் நித்தியராக இருக்கிறபடினால அவர் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். C.S. லூயிஸ் அதை விட இன்னும் பிரமாதமாக சொல்கிறார் பாருங்கள். C.S. லூயிஸ் என்கிற ஒரு பெரிய சிந்தனையாளர், ஒரு கிறிஸ்தவ சிந்தனையாளர். அவர் எல்லாத்தை பற்றியுமே ரொம்ப அருமையாக சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஒரு பெரிய விஸ்தாரமான ஒரு பேப்பர் எடுத்துங்க. விஸ்தாரம்னா இந்த இடத்தை காட்டிலும் பெருசு, இந்த ஊரை காட்டிலும் பெருசு. எப்படி சொல்கிறது? அதை கற்பனை செய்து பார்த்துங்க. ஒரு பேப்பர், ஷீட் ஆஃப் பேப்பர், அது ரொம்ப பெரிய பீஸ் ஆஃப் பேப்பர். அதை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பேனாவை எடுத்து ஒரு சின்ன லைன் போடுங்க. 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போடுங்க. இங்கே ஆரம்பித்து 1 இன்ச்சில் முடிக்கணும், அவ்வளோதான். அதுதான் மனித சரித்திரம் என்றார். மீதி உள்ள பேப்பர்லாம் என்ன? அதுதான் இட்டர்னிட்டி. அந்த இட்டர்னிட்டியில் ஒரு சின்ன கோடு, 1 இன்ச்சுக்கு போது பாருங்கள் கோடு, அதுதான் மனுஷ சரித்திரம். இருக்கிறீங்களா? அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். நம்ம எதுக்குள்ளே இருக்கிறோம், ஆண்டவர் எதுக்குள்ளே இருக்கிறாருன்னு பாருங்கள். அவர் அங்கேருந்து பார்க்குறாரு, நம்ம இந்த ஒரு சின்ன கோட்டுக்குள்ளே இங்கேருந்து இவ்வளோ, அவ்வளோதான் 1 இன்ச்சு. அதுக்குள்ளே தான் மனுவர்க்கத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இதுக்குள்ளே முடிஞ்சிருது, இவ்வளோதான். ஆனால் தேவன் அவர் இருக்கிற அந்த ரெல்ம், அந்த மண்டலம் என்கிறது அது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது பெருசாக இருக்குது. சரி, அப்போ இந்த நித்தியம் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது தேவனுக்கே உரிய ஒரு பண்பு.
தேவனுக்கு மாத்திரமே உரிய ஒரு பண்பு. இந்த நித்தியம் என்கிறது தேவனுடைய மற்ற எல்லா பண்புகளோடும் சேர்ந்திருக்க வேண்டும். இப்போ தேவன் நல்லவர்னு சொல்கிறோம், அது ஒரு பண்பு. ஆனால் அந்த நல்லவருங்கிறது அவர் நித்தியமானவர்ன்றது உண்மை இல்லைன்னா நல்லவர்ன்றது பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா சரி இன்றைக்கி நல்லவராக இருக்கிறார், நாளைக்கு நல்லவராக இருப்பாரா? சரி இப்போ நல்லவராக இருக்கிறாரு, எவ்வளோ காலம் நல்லவராக இருப்பார், மாறிடுவாரா அப்படின்ட்டு இருக்கும். நல்லவர்ங்கிறது மட்டும் இல்லை, அவர் நித்தியமானவர். இந்த நித்தியமானவர் நல்லவராக இருக்கிறார்ன்றப்ப என்றென்றைக்கும் நல்லவராக இருக்கிறார்னு ஆகிடுது இல்லையா? அதே போல் அவருக்கு வல்லமை இருக்குது. ஆனால் அந்த வல்லமை இருக்குதுங்கிறது மட்டும் இல்லை, அவர் நித்தியமானவர். நித்தியமாக அந்த வல்லமை இருக்குது. வெறும் வல்லமை இருந்து நித்தியர்ன்றது இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிற மாதிரி கட் ஆகிடும், அவ்வளோதான். திடீர்னு பவர் கட் ஆகிடுது பாருங்கள், அந்த மாதிரி இருக்காது, வல்லமை இருக்காது, அந்த மாதிரி ஆகிடும். அப்போ தேவனுடைய எல்லா பண்புகளும், அவருடைய வல்லமையாக இருக்கட்டும், அவருடைய அன்பாக இருக்கட்டும், அவர் நல்லவராக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் இந்த நித்தியர்ங்கிறது சேர்க்கப்பட வேண்டும். இந்த நித்தியர்ன்றது எல்லா அவருடைய கேரக்டரோடும் சேர்ந்து வருகிற ஒரு காரியம். சரி, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதை புரிந்து கொள்கிறதுக்கு நம்ம இதை விவரிக்கணும். ஏன்னா அது அவசியம், அப்போ தான் நமக்கு புரியும் இல்லையா? ஆனால் இப்போ ஒரு சம்பவத்துக்குள்ளே போக போகிறேன். அது ரொம்ப நமக்கு எடுத்துக்காட்டான ஒரு சம்பவம், அற்புதமான ஒரு சம்பவம், வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதுலேருந்து ஒரு சம்பவத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஒரு காரியத்தை அங்கே வெளிச்சம் போட்டு அங்கே காட்டப்படுகிறது. அது என்ன? மனுஷன் இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போகிறவன். மனுஷன் வந்து இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போகிறவன். புல்லை போல் இருக்கிறான்னு சொல்லுது. ஒரு மேகத்தை போல் இருக்கிறான். இன்றைக்கி முளைச்சி கிளம்புது புல், நாளைக்குள்ளே அது காஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுது. மேகம் இருக்குது, திடீர்னு பார்த்தா மறைஞ்சிருச்சு. மனுஷன் அப்படிப்பட்டவன். ஆனால் தேவனும் நித்தியர். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ மனுஷன் வந்து ஒரு ஃப்ரெயில் பர்சன், அவன் வந்து ஒரு பலவீனமானவனாக இருக்கிறான். தேவனோடு கம்பேர் பண்ணால் இவன் ஒன்றுமே கிடையாது. இவன் வந்து ஒரு சும்மா காற்று மாதிரி, ஒரு மேகம் மாதிரி, ஒரு புல்லை போல் இருக்கிறான். தேவனும் நித்தியமானவராக அவர் இருக்கிறார். ஆனால் மனுஷன் சில நேரத்தில் அதை மறந்துடுறான் பாருங்க. அதை யோசித்து பார்க்கறது இல்லை, அதை அவன் யோசித்து பார்க்கறது கிடையாது. ஏன்னு சொன்னால் மனுஷனை பாருங்கள், இந்த ராஜ்யங்களை பற்றிலாம் சொன்ன இல்லையா, அந்த ராஜாக்களெல்லாம் பற்றி பார்த்தீங்களா? அந்த ராஜாக்களெல்லாம் சிலரை பற்றி வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு பெருமையும் அகங்காரமும் அகந்தையும் உள்ள ஆட்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெருமை அகந்தாக. ஏன்னா உலகமே தன் கையில் இருக்குது. என் கையில் எல்லா வெள்ளியும் பொண்ணும் இருக்குது, என்னால் எல்லாம் முடியும். என் கையில் இராணுவம் இருக்குது, என் கையில் அது இருக்குது, என்கிட்ட பலம் இருக்குது, என்னால் முடியும். என்னை எதிர்த்தவனு நிற்க முடியாதாக்கும். நான் வந்து என்னன்னைக்கு இருக்கிறவன், மற்றவனெல்லாம் ஒழிச்சு கட்டுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அவருடைய பட்டணங்களை பெருசு பெருசாக கட்டினாங்க. கட்டும்போது அவர்கள் என்ன சொன்னாங்க? இதெல்லாம் காலாகாலமும் இருக்கும், அழியாத கட்டிடங்கள், இவைகள்லாம் அழியாத கலாச்சாரமாகும். கிரேக்கர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தையும் தங்களுடைய மொழியும் பரப்பின போது சொன்னாங்க, இது அழியவே அழியாது, அழியாத ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் கட்டி எழுப்புகிறோம் அப்படின்றாங்க. அவ்வளோ ஒரு பெருமை தங்களுடைய இதை பற்றி. அவங்களுக்கு விளங்கலை இவங்க யார், கடவுள் யாருன்றது விளங்கலை. அவங்களுக்கு விளங்கலை எல்லாமே அநித்தியமானவைகள், தேவன் ஒருத்தர் தான் நித்தியமானவர்னு அவங்களுக்கு தெரியலை பாருங்கள். அதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறதுக்காகவே தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு கதை நடக்கிறதாங்க. என்ன கதை? பாபிலோன் என்கிற ஒரு பட்டணம் அன்றைய காலத்திலே உலகத்திலேயே மிகப்பெரிய மிகச்சிறந்த பட்டணமாக அது இருந்தது. எதுக்கு பெயர் பெற்றிருந்ததுன்னா, அதனுடைய செல்வம், அதனுடைய கல்வி, அறிவு, அதிகாரம், இதுக்கெல்லாம் பேர் பெற்ற ஒரு மகத்தான ஒரு பட்டணமாய் அது விளங்கினது. அதனுடைய சுவர்கள், பட்டணத்தை சுற்றி உள்ள சுவர்கள் 300 அடி உயரம் செவர்கள், 75 அடி அகலம். ரோடு போடுற மாதிரி போட்டிருந்தான், அவ்வளோ அகலத்துக்கு செவரை காம்பவுண்ட் வாலை போட்டிருக்கிறாங்க. அதனுடைய நாலா பக்கமும் வழிகள் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, 25 வெண்கல கதவுகளை, பெரிய பெரிய கதவுகளை வச்சு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அந்த பட்டணத்துக்குள்ளே. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அந்த பட்டணத்தை பார்த்தாலே மலைச்சு போயிடணும், அந்த மாதிரி இருந்தது.
அந்த பட்டணத்தின் நடுவில் ஒரு பார்க், ஒரு தோட்டம். அங்கே தான் அந்த ராஜா இருந்தார். இந்த பட்டணத்தை சுற்றி அவங்க போட்ட செவுரு 60 மைல் தூரம் செவுரு. பட்டணம் அவ்வளோ பெருசு, 60 மைல் டிஸ்டன்ஸ். நீ சென்னை பாருங்கள், சென்னையை சுற்றி 60 மைல் ரேடியஸில் ஒரு வட்டம் போட்டால் அப்படி இருக்கணும், அவ்வளோ பெரிய பட்டணம். அதுக்கு நடுவில் ராஜா அவருடைய அரண்மனையை 6 மைல் வட்டம் கொண்ட ஒரு இடத்துல கட்டியிருக்கிறார். ஒரு கார்டன் அமைச்சு, தோட்டத்தை அமைச்சு, உலகத்தின் அதிசயங்களில் ஒன்றாக அது இருந்தது. அங்கே ஒரு மகத்தான ஒரு பங்களோவை கட்டி அங்கே அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஒரு நாள் அங்கே உலா வருகிறார். அவ்வளோ பெரிய இடம் இருக்குதே, அவர் காம்பவுண்ட் வாலே 6 மைல் தூரத்துக்கு போட்டுருக்கிறாங்க, வீட்டு காம்பவுண்ட் வாலை. ஒரு நாள் மொட்டை மாடியில் அப்படியே உலாவுறார். உலவி தன்னுடைய பட்டணத்தை காண்கிறார். தன்னுடைய முதல் சுவர்களையும், தன்னுடைய மகிமையான இவர் கட்டின இந்த பட்டணத்தையும், அதனுடைய மேன்மையும், இந்த பாபிலோனியருடைய அறிவையும், இவருடைய வளர்ச்சியையும், இவருடைய மேம்பாட்டையும் இதெல்லாம் எண்ணி பார்த்து, நான் என்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ராஜா அப்படின்னு கொஞ்சம் எண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். எண்ணி பார்த்துட்டு வாயை திறந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 30ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறான்: இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். எப்படி வாயில் வார்த்தைங்க வருது பாருங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், இது பியூராக என்னுடைய வல்லமை, என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், அதனால் கட்டப்பட்டது. என்னுடைய மகிமை பிரதாபத்திற்காக, நான் மகிமை அடையும்படியாக, நான் எவ்வளவு பெரியவன்றதை காட்டுவதற்காக. மகிமை பிரதாபம்னா அதுதான், நான் எவ்வளோ பெரிய ஆள். சாதாரண ராஜா இல்லை, ஊர் உலகத்திலேயே என்ன மாதிரி ஒரு ராஜா, அன்றைக்கி அவன் தான் சூப்பர் பவர், என்ன மாதிரி ஒரு ராஜா இல்லைன்னு காட்டுறதுக்காக நான் கட்டின பட்டினம் அல்லவா இது. என் அரண்மனையை பாரு எப்படி இருக்குது. என்னுடைய மகிமை பிரதாபத்திற்காக நான் என்னுடைய வல்லமை, என்னுடைய பராக்கிரமத்தையும் வச்சு கட்டின ஒரு பட்டணம் அல்லவா என்று தன்னை குறித்து அகந்தையோடு அகங்காரத்தோடு சொல்லிக் கொள்கிறான். சொன்ன உடனே அடுத்த வசனம் பாருங்கள். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. கடவுள் வானத்திலேருந்து பேசுகிறாரு. நேபுகத்நேச்சாரே, உன் சீட்டை கீழ்ச்சாச்சு போன்ட்டார். ஒரு நிமிஷம் ராஜாவாக இருக்கிறாங்க, அவ்வளோ மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான், அவ்வளோ மகிமையாக இருக்கிறான். ஊர் உலகமே அவனை பார்த்து வியக்குது. டே அப்பா, என்ன கட்டி வச்சிருக்காயா, பட்டணத்தின் சோரை பார்த்தியா, 300 அடி உயரம், 75 அடி அகலம், 60 மைல் தூரத்துக்கு வட்டம் போட்டு கட்டியிருக்கிறான். அவன் வீட்டை பார்த்தியா, தொங்கும் தோட்டத்தை பார்த்தியா, அந்த அழகை பார்த்தியா, இது மாதிரி ராஜாவை எங்கேயா பார்த்துருக்கிறியா? என்ன வல்லமை, என்ன பவர் அவனுக்கு, எவ்வளோ ஆற்றல், அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க. இவன் நல்லவா ராஜா அப்படின்னு ஊர் உலகமே வியக்குகிறது. இவன் வாயால் சொல்கிறான், என் மகிமை பிரதாபத்துக்காக நான் என்னுடைய பராக்கிரமத்தினால் வல்லமையினால் நான் கட்டின பாபிலோன் அல்லவா இதுங்கிறான். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நேபுகத்நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிட்டுன்னு சொல்லப்படுது. அப்புறம் சொல்கிறார் கர்த்தர், மனுஷர் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். என்ன சொல்கிறார் பாருங்க ஆண்டவர். மனுஷர்லேருந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது. இவன் பெரிய ராஜா, ஆனால் இவன் ஒரு சாவரன் ராஜா இல்லை, சர்வ வல்லமை உள்ள ஒரு ராஜா கிடையாது. இவனை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இவன் பெரிய நல்லவன் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் அவனை உயர்த்தி அந்த காலத்தில் அவனை ஒரு நம்பர் 1 கிங் ஆக்கி அவனை வச்சுருக்காரு. அவருடைய நோக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அங்கே அடிமைகளாக போகிறாங்க, அவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார் அவருடைய நோக்கங்களுக்காக. சில நேரத்தில் கர்த்தர் இப்படியெல்லாம் அனுமதிக்கிறார். இந்த உலக பிரகாரமான ஆட்களை உயர்த்தி மேன்மையாக வச்சு அவங்க கையில் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து எல்லாம் பண்ணுறாரு. அவங்க நினச்சிக்கிறாங்க, டே அப்பா, நான் என்ன மாதிரி ஆள், நான் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தால் நான் இந்த பவரை என் கையில் நான் கொண்டு வந்திருப்பேன்.
நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. கர்த்தர் தான் எல்லாருக்கும் மேலே ராஜாவாக இருக்கிறார். இவங்க ஒன்றும் சாவரன் கிங்ஸ் கிடையாது. இவங்க ஒன்றும் சர்வ வல்லவர்கள் கிடையாது. கடவுள் தான் சர்வ வல்லவர். அவர் தான் நியமிக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்ப, மாடுகளைப் போல புல்லை மேய்வ, உன்னதமான ஒரு மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அந்த ஆளுகையை கொடுக்குறார் என்பதை நீ அறிந்து கொள். உன் அறிவு தெளிவு அடைகிற வரைக்கும் கடவுள் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவனுக்கு கொடுக்குறார். கடவுளுடைய தயவையா இது. இது வந்து நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஒன்று கடவுள் எடுத்து வச்சிருக்கிறார். எல்லாம் உனக்கு கடவுள் கொடுத்தது. இந்த மேன்மை, மகிமை, இந்த வல்லமை ஆமாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? கடவுள் கொடுக்கலன்னா உனக்கு ஒன்றும் மேன்மையும் இருக்காது, மகிமையும் இருக்காது, வல்லமையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அதிகாரமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, வெள்ளியும் இருக்காது, பொண்ணும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. கடவுள் கொடுத்தது. அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொடுத்து வச்சிருக்கிறார். அவருடைய திட்டத்தில் நீ ஒரு பங்காக இருக்கிறாய். கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறார். அவ்வளோதான ஒழிய நீ பெரிய ஆள் நீ நினைக்கிறியா? நீ இதை உணர்கிற வரைக்கும் உனக்கு மேலே ஒரு ராஜா இருக்கிறார். அவர் தான் தீர்மானிக்கிறார். அவர் தனக்கு யாருக்கு சித்தமாக இருக்குதோ அவனுக்கு கொடுக்குறார் ராஜ்யத்தை அப்படின்னு நீ அறிந்து கொள்ளுகிற வர, புத்தி வர்ற வரைக்கும் நீ இந்த நிலையில் தான் இருப்ப. மிருகங்களோட படுத்து கிடப்ப, புல்ல மேய்வ அப்படின்றார். அந்நேரமே இந்த வார்த்தை நேச்சார் இடத்தில் நிறைவேறிற்று. இது பாருங்கள், இந்த கதையை வாசிக்கும்போது ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. இதுக்கு முந்தின வசனங்கள், 30ஆம் வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு தரிசனத்தை காண்றான். கண்டு மிரண்டு போய் எல்லாரையும் கேட்குறான் அர்த்தம். ஒருத்தனுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல அவங்க ஊருக்காரனுக்கு. தானியேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்றான். இந்த ஆள் நல்லா அர்த்தம் சொல்கிறாரு. நான் அவனை கூப்பிட்டு அர்த்தம் சொல்லு பார்த்தனா, தானியேலுக்கு விளங்கிருச்சு அர்த்தம். என்ன அர்த்தம்? நீ மிருகங்களோட போயிருக்க போகிற, புல்ல மேய போகிற, உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு, இதுதான் கடவுள் உனக்கு சொல்ல விரும்புகிறாரு அப்படிங்கிற செய்தி தானியேலுக்கு விளங்கிருச்சு. பாருங்கள் எப்படி சொல்கிறது ராஜாவுக்கு. கொஞ்சம் யோசிக்கிறான். இந்த ராஜா சொல்கிறான், நீங்கள் வாசித்து பாருங்கள். பரவாயில்ல சொல்லு, பயப்படாத சொல்லு. என்னன்னா அவனுக்கு என்ன திமிருன்னா, அவர் செஞ்சிருவாரா? என்ன மீறி அவர் செஞ்சிருவாரா? நானா அவரான்னு பார்த்துடலாம். சொல்லுப்பா என்ன செய்வார்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுவாரான்? சொல்லு பார்க்கலாம், பயப்படாத. என்ன சொல்கிறாருன்னு சொல்லு. அந்த தரிசனம் என்ன சொல்லுது சொல்கிறான். இந்த மாதிரி வெளியின் மிருகங்களோட சில காலம் வாழ வேண்டியது இருக்கும், புல்லை தின்ன வேண்டியது இருக்கும், நகம்லாம் வளர்ந்து மயிரெல்லாம் வளர்ந்து மிருகம் மாதிரி இருப்பீர், இந்த மாதிரி பைத்தியம் முடித்து அலைஞ்சிட்ருப்பீர் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன பிறகு தான் இப்போ நான் சொன்ன காரியங்கள்லாம் நடக்குது. சொன்ன பிறகு தான் இவன் இந்த ராஜா எவ்வளோ அகங்காரம் பாருங்கள் அவனுக்கு விளங்கலை. அவன் யாருன்னு கடவுள் இவனோடு ஒப்பிட்டால் கடவுள் எப்படிப்பட்டவன்னு விளங்கலை. இதெல்லாம் சொன்ன பிறகு கர்த்தருக்கு சவால் விடுகிற ஒரு தோரணையில் தான் அவன் நடந்துக்கிறான். தன்னுடைய தோட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு, ராஜ்யத்தை பார்த்துட்டு சொல்கிறான், என்னுடைய மகிமை பிரதாபத்திற்காக நான் என்னுடைய வல்லமையினால் பராக்கிரமத்தினால கட்டின பாபிலோன் அல்லவா, இதை கடவுள் எடுத்துட முடியுமா? என்ன வெளியின் மிருகங்களோட போயிருக்க வச்சிட முடியுமா? இந்த தானியேல் தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் நிறைவேற முடியுமா? பார்த்துடலாம் இன்றைக்கி அவரா நானா அப்படின்னு பார்த்துடலான்ற அந்த கொழுப்பில் தான், அந்த தைரியத்தில் திமிரில் தான் பேசுகிறான் பாருங்கள். பரவாயில்ல சொல்லுன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு கர்த்தருக்கே சவால் விடுகிற விதத்தில் தன்னை மைமைப்படுத்தி கொள்கிறான், மேன்மைப்படுத்தி கொள்கிறான். கடவுளே இல்லை, நான் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஆள் கடவுள்ன்ற மாதிரி பேசுகிறான். அந்த நேரமே, அந்த நிமிஷமே கர்த்தர் தானியேல் மூலமாய் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனமும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேறுது. 33ஆம் வசனம் சொல்லிட்டு அந்நேரமே அந்த வார்த்தை நேச்சாரத்தில் நிறைவேறிற்று. இப்போ தாங்க நல்லா இருந்தான், பெரிய ராஜாவாக இருந்தான். திடீர்னு பார்த்தா ஆடு மாடுகளோட புல் மேய்ஞ்சிட்டு இருக்கிறான். ஒரு நிமிஷத்தில் சீட்டு கிழிஞ்சது மட்டும் இல்லை, பைத்தியம் வேறு பிடிச்சிருச்சு. எப்படி தெரியும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு? ஏன்னா அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ தெளியுதுன்னு சொல்கிறான். அவனே சொல்கிறான் எப்படி தெளிஞ்சுதுன்னு. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்போனா புத்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு டெம்பரரி ஸ்டேட் ஆஃப் இன்சானிட்டி, டெம்பரரியாக கொஞ்சம் காலத்துக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு ராஜாவுக்கு. நல்லா யோசித்து பாருங்கள். நல்லா இருந்தான், ஒரு நிமிஷத்தில் பைத்தியம் பிடிச்சி மிருகத்தோடு மிருகமாக புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு அங்கே புல் தின்னுட்டு இருக்கிறான்.
மனுஷன் என்று தள்ளப்பட்டு 33ஆம் வசனம், புல்லை மேய்ந்தான், அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளர மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. மிருகம் மாதிரி சரீரெல்லாம் நனைஞ்சு அப்படி இருக்கிறான் பாருங்க. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். இப்போ தான் மேலே பார்க்குறான். இவ்வளோ நேரம் தன்னையே பார்த்துட்டு இருக்கிறான், தன்னை சுற்றி உள்ளதை பார்க்குறான். இந்த ராஜாக்கள் இது ஆளுகிறவர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா கூட இருக்கிற ஜால்றாங்க நிறையா இருப்பாங்க. அவங்களாலேயே இவங்க கவுருவாங்க பாருங்கள் முக்கால்வாசி நேரம். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், ஒரு கிரீடத்தை கொண்டாந்து தலையில் வைப்பான், ராஜாவுடைய கோலை கொண்டாந்து கையில் கொடுப்பான். என்னமாவது பண்ணி நீ தான் ராஜா, நீ தான் ஆளுகை செய்கிறவனாக்கும், நீ எல்லா ராஜாவுக்கும் மேலே பெரிய ஆள், கடவுள்கள் கிடையாது, நீ தான் கடவுள். கேட்டால் கடவுளேன்னு சொல்லி கோயிலை கட்டிடுவாங்க நம்ம ஊர்லெல்லாம். இவர் தான் கடவுள், என் இதயத்தின் தெய்வம்னே ஆக்கிடுவாங்க. அவ்வளோதான். இப்படி எல்லா ஆட்கள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெருமை தலைக்கு ஏறிடுச்சு. கடவுளுக்கும் தனக்கும் உள்ள வித்தியாசத்தை அவன் காண முடியல, புரிஞ்சிக்க முடியல, மனசில் அது இல்லை. இப்போ கெட்டு போய் புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு மிருகம் மாதிரி ஆன பிறகு அதுக்கப்புறம் வானத்துக்கு கண்களை ஏறெடுக்கிறான், வானத்தை நோக்கி பார்க்கிறான். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான், இப்போ கவனிங்க, இப்போ பாருங்கள் வார்த்தைங்க எப்படி வருதுன்னு. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவனே எழுதுகிறான் பாருங்கள். அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். என்ன சொல்கிறான், நான் இல்லைங்க, ஐயோ என் ராஜ்யம் என்னன்னைக்கு நிற்குன்னு சொல்ல, தோ அவர் புரிஞ்சிருச்சு எனக்கு. நான் வேறு, அவர் வேறு. என்னை இந்த லெவலில் கொண்டு வந்ததே அவர் தான், என்னை வச்சது அவர். அவருடைய தயவில் தான் நான் நல்லா ஆனேன். எனக்கு புத்தி கெட்டு போச்சு நடுவில். நான் வேறு விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த உன்னதமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் நான், இவரை புகழ்கிறேன் நான். இப்போது என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், ஹீ இஸ் இட்டர்னல், அவர் நித்தியமானவர் என்றதை சொல்கிறான். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். நான் இன்றைக்கி இருப்பேன், நாளைக்கு சாவேன் அப்படின்றான். அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம், நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன், நாளைக்கு இல்லாமல் போவேன். இவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவனே எழுதி வச்சுருக்கான் பாருங்க. நான் அவரை ஸ்தோத்தரித்து அவரை புகழ்ந்து நான் மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ஆளுகை நித்தியம், நித்தியத்துக்கு இருக்கின்றான். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். என்ன வார்த்தைகள் வருது பாருங்க. ஒரு பெரிய மனம் திரும்புதல் ஏற்படுது அவனுக்குள்ள. சொல்கிறான், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. பூமியின் குடிகள்லாம் ஒன்றும் கிடையாது, இவரோட கம்பேர் பண்ணால் ஒன்றுமே கிடையாது. அவர் தமது சித்தத்தின்படி எல்லா பூமியின் ஜனங்களையும் நடத்துகிறார். எல்லாம் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. அவருடைய கையை தடுத்து ஏன் இப்படி செய்கிறாருன்னு கேட்கக்கூடியவன் எவனும் கிடையாதுன்றார். அப்படி சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அதாவது நான் யார் என்பதை காண ஆரம்பித்தேன். நான் செய்த தவறுக்காக வருந்தினேன். என்னுடைய பெருமையை கழட்டி கீழே வச்சேன். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் அவர் தான் பெரியவர் என்பதை உணர்ந்தேன். அவரை புகழ்ந்தேன். என்னென்றைக்கு ஜீவிக்கிறவர் அவர் தான், அவருடைய ராஜ்யம்தான் என்னென்னைக்கு நிற்கும்னு என் வாயை திறந்து நான் சொன்னேன். அப்போ தான் எங்கள் புத்தியே திரும்பி வந்தது. கர்த்தர் என்ன மாதிரி ஒரு அனுபவத்தை தரார் பாருங்க. அவனுக்கு வாழ்க்கை எவ்வளோ நிலையற்றது என்பதை அவனுக்கு காட்டுறார். ஒரு நிமிஷம் பெரிய ராஜாவாக இருக்கிறான், சர்வ மகிமையோடு விளங்குகிறான், அவ்வளோ வல்லமை அதிகாரம் எல்லாம் கும்பிடு போட்டு நிற்கிறான். அடுத்த நிமிஷம் புல்ல மேய்ஞ்சி மிருகம் மாதிரி இருக்கிறான். பைத்தியம் பிடிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நிமிஷத்தில் கதையே மாறிடும். ஒரு செகண்டில் கதையே மாற முடியும். நம்ம குறித்து நாம் என்ன எண்ணுகிறோம் என்பதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு நிமிஷத்தில் கதை மாறும் பாருங்கள். மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் திசையை திரும்பிடும். ஒரு செகண்டில் எல்லாம் மாறிடும், விஷயமே மாறிடும். ஒரு செகண்டில், ஒரு நாள் கூட தேவையில்லை, ஒரு செகண்டில் எல்லாம் மாறிடும்.
கர்த்தர் காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற உலகத்தில் நிலையற்ற நிலையில் நீ இருக்கிற, உனக்கு நான் ரொம்ப தேவை. நீ நிலச்சி நிற்கணும்னா, உன் வாழ்நாளெல்லாம் நீ நிலச்சிருக்கணும்னா, நீ நல்லா இருக்கணும்னா, வாழ்ந்து இருக்கணும்னா, ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, சமாதானமாக இருக்கணும்னா, எல்லா தேவனுடைய நன்மையும் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கணும்னா என்னை சார்ந்து இருக்க வேண்டும். நான் தான் நிலையுள்ளவன், நான் தான் என்றென்றைக்கு இருக்கிறவன், நான் தான் எல்லாருக்கும் மேலாக இருக்கிற ஆள். நீ நல்லா இருக்கணும்னா என்னை சார்ந்திருந்தால் தான் நீ நல்லா இருப்ப. அப்படி ஒன்றை உண்டாக்கி இருக்கிறேன். மனுஷனை அப்படி படைச்சிட்டேன். முற்றிலும் என் மேலே நம்பிக்கை வச்சு விசுவாசத்தில் வாழுகிறவன் நான் உண்டு பண்ணிட்டேன். மனுஷன் ஒருத்தன் மீன் தண்ணிக்குள்ளே வாழ்கிறது போல் தண்ணியிலேருந்து வெளியே எடுத்தால் செத்து போகுது இல்லையா? அது சுவாசிக்கிறதுக்கு தண்ணி வேணும். தண்ணிக்குள்ளே போட்டால் தான் சுவாசிக்க முடியும். வெளியே வந்த நிமிஷத்துலேருந்து அது சாக ஆரம்பிச்சிருது. எந்த நிமிஷம் கடவுளை தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து மனுஷன் அகற்றுகிறானோ, நீக்குகிறானோ, மறக்கிறானோ, கடவுளை வேண்டாம் என்று தள்ளுகிறானோ, அந்த நிமிஷமே அவன் சாகிறான். செத்த மனுஷன் போலாகிறான். மனுஷன் நிலையற்றவன். நமக்கு ஸ்திரத்தன்மையை இந்த உலகத்தில் தர்றது யார்? இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். அதனால்தான் நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஆண்டவரே, நீர் தான் ராஜா, ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் ராஜா இல்லை, நான் சாதாரண மனுஷன். நீர் ராஜா, நீர் எனக்கு வாழ்வளிக்கிறவர். எனக்கு இருக்கிற எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எல்லா நல்ல காரியங்களும் உம்மிடத்திலிருந்து எனக்கு தயவாய் கொடுக்கப்பட்டவை. உம்முடைய தயவில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். உம்முடைய தாராளத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். கைகளை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன். எல்லாம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். தேவனே, நீரே என் ஆதாரம், என் வாழ்வு உம்மண்டையிலிருந்து வருகிறது. நீர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறீர். எல்லா நல்ல காரியங்களும் நான் உம்மிடத்திலிருந்து பெற்றவை. ஆமென். டெய்லி கொஞ்ச நேரம் வீட்டில் அங்கே எங்கே போயிட்டு கையை உயர்த்தணும். சில நேரத்தில் படுத்துக்கிட்டு இருந்தால் கூட கையை உயர்த்தணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் தான் ராஜா ஐயா. சில நேரத்தில் கட்டில் நல்லா படுத்து தூங்கும்போது யோசனை வரும், பாரு நான் பாரு ராஜா மாதிரி இருக்கிறேன் நான். உண்மைதான், கர்த்தர் நம்மளை ஒரு குட்டி ராஜா மாதிரி தான் வச்சுருக்காரு. அவனை ராஜாவாக வச்சுருந்தார்ல, அவனுக்கு அவ்வளோ பெரிய மேன்மையை கொடுத்தாரா இல்லையா? மகிமையை கொடுத்தாரா இல்லையா? வல்லமையை கொடுத்தாரா இல்லையா? கர்த்தர் நமக்கும் மேன்மையும் வல்லமையும் மகிமையும் தர வல்லவராக இருக்கிறார், தர விரும்புகிறார். நம்மளை ராஜா மாதிரி தான் வைக்கணும்னு இருக்கிறார் கர்த்தர். ஆனால் அவர் தான் நமக்கு மேலே ராஜாவாக இருக்கிறாருன்றதை மறந்துடக்கூடாது. நம்மளை தூக்கிட்டு போய் அவர் ஸ்தானத்தில் உட்கார வச்சிடக்கூடாது. அப்போ ஒவ்வொரு நாளும் அதை நாம் நினைவு கூற வேணும். இன்றைக்கு யார் உங்களுடைய ராஜாவாக இருக்கிறது? இயேசு உங்களுடைய ராஜாவாக இருக்கிறாரா? அவர் உங்களை ஆளுகிறாரா? அவர் உங்கள் ஆண்டவராக இருக்கிறாரா? அவர் உங்களை நடத்துகிறாரா? அவர் ஆளுகிறாரா? நீங்கள் சொல்ல முடியுமா? அவர் தான் என்னை இப்படி வச்சுருக்காரு, அவர் தான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம், அவர் தான் என்னுடைய சமாதானத்துக்கு காரணம் நீங்கள் சொல்ல முடியுமா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்கள், சொல்கிறான் 36ஆம் வசனத்தில், அவ்வேளையில் என் புத்தி திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. மிருகம் மாதிரி ஆனவன், பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சவன், இப்போ பைத்தியம் தெளிஞ்சிருச்சு, முகக்கலெல்லாம் திரும்பி வருது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள், என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. முன்னிருந்ததை விட அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. கர்த்தர் ஏதோ இவன் நல்லா இருக்கிறன்றதுனால எல்லாத்தையும் பிடிக்கலான்னு பார்க்கல. நீங்கள் நல்லா இருக்கிறதுனால கர்த்தருக்கு பிடிக்கலன்னு கிடையாது. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேணும், உயர்ந்திருக்கணும், வாழ்ந்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதிகாரமும் வல்லமையும் மகிமையும் உங்களுக்கு இருக்கணும், கனத்துக்குரியவர்களாக நீங்கள் இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் நீங்கள் அதுக்குரிய மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்துகிறீர்களா என்பது ரொம்ப முக்கியம். சொல்கிறான், எனக்கு முகக்களை திரும்பி வந்தது, மந்திரிமாரெலாம் திரும்பி வந்தாங்க, எனக்கு பழைய நிலைமை வந்தது மட்டும் இல்லை, அதை காட்டிலும் மிக மகத்துவமான ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்றான். ஆகையால் நேபுகத்நேசராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன்.
எப்படி இருந்த வாய் இப்போ எப்படி மாறிடுச்சு பாருங்கள். மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நித்தியமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். புரிஞ்சுக்கிட்டான். என்ன மாதிரி பெருமை பிடிச்சவனை ஒரு நிமிஷத்தில் அவர் இந்த பெருமைக்கு இடமே இல்லைன்னு காமிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுன்னு நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கிறான். என்ன மாதிரி ஒரு சம்பவம் என்று பாருங்கள். இதை எப்பேற்பட்ட ஒரு சம்பவம் என்பதை நீங்கள் பாருங்கள். திருப்பவும் நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இதே இடத்துல தானியேலுக்கும் ஒரு தரிசனம் கிடைக்கிறது. இவங்க கர்த்தரை எப்படி வர்ணிக்கிறாங்க? 34ஆம் வசனத்தில் தேவன் எப்படி வர்ணிக்கிறான்? வானத்துக்கு என் கண்களை ஏறடித்தேன், நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். இப்போ கவனிங்க, அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். 37ஆம் வசனத்தில் சொல்கிறான், இந்த பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய ஆளுக தான் நிற்கும், அவருடைய ஆளுக தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்றான். அதுதான் நித்தியத்துக்கு இருக்கக்கூடியதுன்றான். தேவனை பார்த்து சொல்லிட்டான் இல்லையா? இப்போ தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு பாருங்கள். தானியேல் ஒரு தரிசனத்தை காணுகிறான். 13 தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். நீண்ட ஆயுசுள்ளவர்னு யாரை சொல்லியிருக்குது? தேவனை. அதாவது அவர் நித்தியர்ன்றத நீண்ட ஆயுசுள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. வார்த்தைகள்லாம் பாருங்கள், 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அதே வார்த்தை. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. யாரை சொல்கிறாங்க? என்ன தரிசனம் காட்டுறான்? யாரை பார்க்குறான்? யாரும் மனுஷகுமாரன் மாதிரி மேகத்தில் வர்றதை பார்த்தேன்றான். அவர் நீடித்த ஆயுசு உள்ளவர் இடத்துல கொண்டு வரப்படுகிறார், தேவனத்தில் கொண்டு வரப்படுகிறார்னு சொல்கிறான். அவருக்கு சகல ஜாதிக்காரரும் பாஷைக்காரரும் அவரே சேவிக்கிறார்கள். அவருக்கு தான் கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்படுகிறது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத கர்த்தத்துவம், அவருடைய ஆளுகை நீங்காத ஆளுகை, அவருடைய ராஜ்யம் அழியாததாக இருக்குதுன்னு சொல்கிறான். யாரை சொல்கிறாங்க? யாரை சொல்கிறான்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 60லேருந்து வாசிக்கிறேன். இயேசு பிரதான ஆசாரியருக்கு முன்பாக கொண்டு நிறுத்தப்படுகிறார். அவரை விசாரிக்கிறாங்க. சிலுவையில் அறையிறதுக்கு முன்னால் அவரை விசாரிக்கிறாங்க, குற்றஞ்சாட்டுறாங்க அவர் மேலே. பிரதான ஆசாரியன் யூத ஜனத்தினுடைய ஒரு நியாயாதிபதி மாதிரி, ஜட்ஜு மாதிரி அவன்கிட்ட கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவில் நின்று இயேசுவை நோக்கி, இவர் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாமல் இருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து தானா என்று கேட்டார். என்ன குற்றஞ்சாட்டு? என்ன? இவர் தன்னை ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சொல்லிக் கொள்ளுகிறார். கழுதையில் ஏறி எருசலேமுக்குள்ளே வர்றாருங்க. எல்லாரும் அவரை அல்லேலியா ஓசன்னான்னு சொல்லி பாடி வரவேற்கிறாங்க. ஒரு ராஜாவை வரவேற்கிற மாதிரி. இவர் யாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு? இவர் சோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துங்கிற மாதிரி அவர் தன்னை காட்டி கொள்ளுகிறார். தான் தான் மேசியான்ற மாதிரி தன்னை காட்டி கொள்ளுகிறார் அப்படிங்கிறதான் குற்றஞ்சாட்டு. பிரதான ஆசாரியன்ட்ட கொண்டு இந்த ஆள் அப்படி நடந்துக்கிறான். கேளுங்க, எருசலேமுக்குள்ளே கழுத மேலே வந்தானா இல்லையான்னு கேளுங்க. அப்படி நடந்துக்கிட்டானா இல்லையான்னு. எல்லாரும் அல்லேலியா ஓசனான்னு பாடினாங்களா இல்லையா? கேளுங்க. தன்னை பெரிய மேசியா மாதிரி காட்டிக்கிட்டானா இல்லையா? தேவகுமாரனை மாதிரி காட்டிக்கிட்டானா இல்லையா? கேளுங்க அப்படிங்கிறாங்க. அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாமல் இருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து தானா என்று கேட்டார். இப்போ பாருங்கள், அதற்கு இயேசு, நான் அவர்தான், நான் அவர்தான். உண்மையாக என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஆம்,
இந்த அயம்ன்றதே பெரிய பிரச்சனைக்குரிய வார்த்தை. ஏன்னா மோசேயோட தேவன் பேசின போது மோசே கேட்குறான், உன்னுடைய பேர் என்ன ஆண்டவரே, யார் உன்னை அனுப்புனான்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது, என் ஜனங்க யாரையா உன்னை கூப்பிட்டு உன்னை அழைச்சி அனுப்பிச்சாங்க எங்களை விடுவிக்கிறதுக்கு, அவர் பேர் என்ன, இந்த கடவுளுடைய பேரை சொல்லு அப்படின்னா நான் சொல்லணும் இல்லையா. அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, என் பேரை சொல்லு, அயம் தான் என் பேர். அயம்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருந்தவர் இல்லை, இருக்கிறவர் இல்லை, இருக்க போகிறவர் இல்லை, எப்பவுமே இருக்கிறவர், எவர் ப்ரெசன்ட், இட்டர்னல் நவ். அதான் நான், நித்தியமாக இப்போவே இருக்கிறவர் நான். எனக்கு கடந்த காலம் எதிர்காலம்லாம் கிடையாது, ஒரே காலம்தான், அவ்வளோதான். இருக்கிறேன், அங்கேயே இருந்தேன், இருக்க போகிறேன். ஆனால் என்னுடைய காலமெல்லாம் இந்த காலத்துக்கு அப்பாற்பட்டவன் நான். காலமெல்லாம் எனக்குள்ளே வருது, இருக்கிறவராகவே இருக்கிறவன். அதை சொன்ன உடனே அவங்களுக்கு கோபம் வந்திருக்கும். ஏன்னா அங்கேயே அவர் தன்னை தேவனுக்கு ஈடாக சொல்லிக் கொள்ளுகிறார் என்பதுதான். நான் அவர்தான் அப்படிங்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். போச்சு போங்க. தானியேல் 7:13 அப்படியே மேற்கோள் காட்டுகிறாரு. எல்லாருக்கும் தானியேல் 7:13 தெரியும். யூதர்களுக்கெல்லாம் மேசியாவை குறித்த வார்த்தைகள் அவைகள்னு தெரியும். அவர் வரும்போது இப்படி தான் வருவார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறார், அதுதான் நான், அப்படி தான் வரப்போகிறேன், நீங்கள் பார்ப்பீங்க, மேகத்தின் மேல் வர்றதை பார்ப்பீங்க அப்படிங்கிறாரு. எவ்வளோ கோபம் வந்திருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு. அதனால தான் சிலுவையில் அடைஞ்சாங்க. அடுத்த வசனம் பாருங்கள், பிரதான ஆசாரியன் இதை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, கோபம் எப்படி வருது பாருங்கள், வஸ்திரங்களெல்லாம் கிழிச்சிக்கிறாங்க, அவ்வளோ கோபம் அவனுக்கு. ஏன்னா இதை காட்டும் ஒரு தேவ தூஷணத்தை எங்கேயா கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் அவனுடைய இது. இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது? இவன் மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று தீர்மானம். அப்போ தான் டிசைட் பண்ணாங்க, சாகடிக்கணும், விடக்கூடாது. ஏன்னா கிளியராக அவர் சொல்கிறாரு, நான் தான் மேகத்தின் மேல் வருகிறவன்னு சொல்லியிருக்கார். அதான் அவர் தான், என்னை பற்றி தான் சொல்லியிருக்கின்றார் மாடார். அவர் தான் இவரா? ஏசு அவர் தானா? அப்படிப்பட்ட ராஜாவா அவர்? ஆம், அவர் அப்படிப்பட்டவர் தான். வெளிப்படுத்தல் 1:8 17 சொல்லுகிறது, அவர் அல்பா ஒமேகாவாக இருக்கிறார், அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். ஒரு சாதாரண மனுஷனை பற்றி எப்படி சொல்ல முடியுமா? இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து வளர்ந்த மனுஷனை பற்றி ஆதியும் அந்தமும் இவர் தான், அல்பா ஒமேகா இவர் தான், இவர் தான் பிகினிங் அந்த எண்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளை பற்றி யாரை பற்றியாவது அப்படி சொல்ல முடியுமா? இவரை பற்றி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவர் அந்த மனுஷகுமாரன். மேகங்களில் வருவார்னு சொன்ன அதே மனுஷகுமாரன் இவர். இவர் சாதாரண மனுஷன் இல்லை, இவர் தேவன், மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தவர். ஆதியும் அந்தமும் இவர், அல்பா ஒமேகா இவராகவே இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1-2 இப்படி சொல்லுகிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது, ஆதியிலே இந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அப்படி சொல்லியிருக்குது. அப்போ யாரை பற்றி? இயேசுவை பற்றி சொல்லுது. இயேசுவை பற்றி யோவான் சொல்லுகிறார், ஆதியிலே இவர் தேவனோடு இருந்தவர். எப்போ ஆதியில்? ஆதியில்னா எப்போ? சிருஷ்டிப்பெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால், எதுவுமே உண்டாகிறதுக்கு முன்னால், எதுவுமே இல்லாத காலத்தில் ஆதியிலே தேவன், ஆதியாகமம் 1 சொல்லுது, அந்த காலத்தில். அப்போ இவர் தேவனோடு இருந்தவர். என்ன சொல்ல வர்றாரு? இவர் தேவன் தான். இவர் சாதாரண மனுஷன் நினைச்சிடாதீங்க. மனுஷ ரூபத்திலே, மாம்ச ரூபத்தில் இங்கே வந்தார ஒழிய இவர் தேவன் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, 17 யோவானில் 5 அவர் ஜெபம் பண்ணுறார் இல்லையா, அந்த ஹை ப்ரீஸ்ட்லி ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய அந்த ஜெபம், பிரபலமான ஜெபம். அதில் சொல்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்னாலே பிதாவே, உம்மோடு கூட எனக்கு இருந்த மகிமை அதை எனக்கு திரும்ப தாருன்றார். உம்முடைய மகிமையில் நான் பங்குள்ளவனாக இருந்தேன், உமக்கு இருந்த மகிமையே எனக்கு இருந்தது, உமக்கு சமமாக இருந்தவன் நான், அந்த மகிமையை எனக்கு திரும்ப தாருங்கிறார். ஒரு சாதாரண மனுஷன் பண்ணுற ஜெபமா அது? சாதாரண ஒரு விண்ணப்பமா அது? எவருமே அப்படி சொல்ல முடியாது. கொலோசியர் 1:17 சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவும் உண்டாகிறதுக்கு முன்னாலே இவர் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் முந்தினவராக இருக்கிறார். இயேசுவை பற்றி வாசித்து பாருங்கள் நீங்கள்.
ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சாதாரண மனுஷனை வர்ணிக்கிற மாதிரி வேதவசனம் அவரை வர்ணிக்கலை. அவர் தேவகுமாரன், மனுஷகுமாரன் தானியேல் சொன்னாரே, மேகங்களை வர்றவர் அவர் தான் இவருங்கிறத வேதவசனம் பல இடங்களிலே தெளிவுபடுத்துகிறது. அவர் எடுத்து சிலுவையில் அரைஞ்சாங்க, நினச்சாங்க இதோட ஒழிச்சிட்டார். இவர் எருசலேமில் கழுத மேலே ஏறி வந்து ஓசன்னா பாடி வர வைக்கிறீங்களா? இவர் பெரிய ராஜாவா? இவர் என்ன மனுஷகுமாரனா? மேகங்களில் வரவன் நான் தான்றாரு. இப்போ என்ன சொல்கிறீங்க? அரைஞ்சாச்சு, சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிச்சாச்சு, செத்து போனார், இவர் எடுத்து அடக்கம் பண்ணிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை அப்படிங்கிறாங்க. மரணம் அவரை பிடித்து வைத்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இவர் ஜீவாதிபதி, ஏனென்றால் இவர் நித்திய தேவன். ஆகவே சாவையும் என்று வெளியே வர்றார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் திரும்ப எழும்பி வருகிறார். வேத வசனம் சொல்லுவது அவர் இனி மரிப்பதில்லை என்று சொல்லுகிறது. அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராய் அவர் இருக்கிறார். அப்போ இவர் தான் அந்த ராஜா, நம்முடைய வாழ்க்கையை ஆளுகிற ராஜா இவர். எல்லா ஜாதி ஜனங்களும் வணங்கப் போகிற ராஜா இவர் தான். பவுல் பாருங்கள், 1 தீமோத்தேயு 1:17 அவர் அப்படியே தான் சொல்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் இயேசு ராஜா, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனம் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதாகாலங்களும் உண்டாயிருப்பதாக. தேவனை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவன்றதை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பவுல் நல்லா அறிஞ்சு வச்சுருந்தார். அது ரொம்ப பிரதானமாக ஒரு மனசில் இருக்குது. தேவன் எப்படிப்பட்டவர்? நித்தியமானவர், நித்தியமும் அழிவில்லாமையும். அழிவில்லாமையும்னா இம்மார்டல், அதரிசனம்னா இன்விசிபிள். ராஜன் இவர், இவர் ராஜா. பவுல் நம்புகிறார் இவர் ராஜா, ராஜாதி ராஜா. இன்றைக்கு என் உள்ளத்தை திறந்து இந்த ராஜா வந்து ஆளும்படி இடம் கொடுத்துருக்கிறேன். நான் ராஜா இல்லை, அவர் ராஜா. அவர் ராஜாவாக இருக்கிறதுனால தான் நான் நல்லா இருக்க முடியும். அவருடைய ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன். அவருடைய ராஜ்யம் அற்புதமான ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்குது. அந்த ராஜ்யத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. Now unto the King eternal, immortal, invisible, the only wise God, be glory and honor and power. Amen. எப்படி சொல்கிறார் பாருங்க. Unto the King eternal, நித்திய ராஜாவாய் இருக்கிற இவருக்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக என்றார். அந்த ஒரு நினைவு இருக்கா அவரை பற்றி? ஜெபிக்கிறோம் நிறைய நேரத்தில். ஆனால் இவர் ராஜா, இவர் தான் ஆளுகிறார்ன்ற அந்த நினைவு இல்லை பாருங்கள். அதான் ஒரு ஃபேமஸ் கதையில் அப்படி சொல்லுது பாருங்கள். நிறைய பேர் வந்து ராஜாக்கிட்ட விண்ணப்பங்கள் கொடுத்தாங்களாம். எனக்கு அது வேணும், இது வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், வெள்ளி வேணும், பொண்ணு வேணும், வேலை வேணும், காசு வேணும், எல்லாம் கேட்குறான். சரி எல்லாருக்கும் கொடுப்பான்னாரான். ஒருத்தனை பார்த்தா அவன் ரொம்ப ஓவராக கேட்குறானா, பெருசு பெருசாக கேட்குறானா. அவன் கேட்குறது சாதாரணமாக இல்லை, ரொம்ப பெருசாக கேட்குறான். அவனை கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினாரான். கேட்டு அவன் கேட்டதையும் கொடுத்தாரு, கேட்காதையும் கொடுத்தாரான். அவ்வளோ கொடுத்தாரான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, ஐயோ இவனை திட்டி அனுப்பிடுன்னு பார்த்தோம், இவ்வளோ கேட்குறாமே, எல்லோரும் ஒழுங்காக மரியாதையாக கொஞ்சமாக கேட்குறாங்க, இவன் மட்டும் இவ்வளோ கேட்குறானே, இவனை திட்டி அனுப்ப வேணாமா, எவ்வளோ கொழுப்பு இருக்கு அவனுக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டாங்களாம். அப்போ சொன்னாரான், இல்லை இல்லை, இவன் ஒருத்தர் தான் இந்த கும்பல்லையே என்னை ராஜாவாக மதித்து என்கிட்ட வந்து கேட்டிருக்கான். என்னை ஒரு பெரிய ராஜாவாக மதித்து என்கிட்ட வந்து விண்ணப்பம் வச்சவன் இவன் ஒருத்தன் தான். ராஜா கிட்ட வைக்கிற விண்ணப்பம் மாதிரி இருக்குது இவன் விண்ணப்பன்ற. ஹலோ, இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் கண்களை மூடும்போது யாருக்கு முன்னால் நிற்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். த கிங் இட்டர்னல், நித்திய ராஜாவுக்கு முன்னால் நீங்கள் நிற்கிறீங்க. சர்வத்தையும் ஆளுகிறவர் அவர், மிகப்பெரியவர் அவர், உன்னதமானவர் இவர். இந்த ராஜா உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்க வல்லவர். இவர் நல்லவர், வாக்கு மாறாதவர், போதுமானவர். இந்த ராஜாவுடைய ராஜ்யத்தில் பஞ்சம் இல்லை, பசி இல்லை, பட்னி இல்லை. இந்த ராஜாவுடைய இந்த ராஜ்யத்தில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள ராஜா இவர். அது மனசில் இருக்குதா? நிறைய பேருக்கு மனசில் இல்லை பாருங்கள். இதெல்லாம் தியானிக்கிறது இல்லை. ஏசு ராஜா, ராஜாதி ராஜா அவர் அப்படிங்கிறது தியானிக்கிறது இல்லை.
இந்த ராஜா ரொம்ப வித்தியாசமான ராஜா. நமக்கு மேன்மையும் கனத்தையும் அதிகாரத்தையும் எல்லாம் தர விரும்புகிறார். அவனுக்கு கொடுத்தார் பாருங்க. யாருக்கு? நேபுகாத்நேசருக்கு கொடுத்தாரு. அவனுக்கு இருந்ததா மரியாதை, கனம் இருந்ததா, வல்லமை இருந்ததா, மேன்மை மகிமை இருந்ததா? ஆமாம். பிரச்சனை என்னன்னா கடவுள் தான் அதை கொடுத்தாருன்றதை அவன் அங்கீகரிக்கல. அவன் ஏதோ தான் தன்னுடைய வல்லமையினால் இதெல்லாம் கொண்டு வந்ததான் நினைக்கிறான். கர்த்தர் நமக்கு மேன்மையும் மகிமையும் வல்லமையும் எல்லாத்தையும் தர விரும்புகிறார். நம்மளை ராஜா மாதிரி வைக்கணும்னு விரும்புகிறார் அவர். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜான்றது சினிமா பாட்டு. அது பைபிள் எல்லாரும் ராஜாக்கள், நாம் எல்லாரும் ராஜாக்களாக இருக்கிறோம் என்று வேதவசனம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது. அப்பேற்பட்ட ராஜ்யம் இது. எல்லாரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார் என்று வேதவசனம் போதிக்கிறது நமக்கு. அப்பேற்பட்ட ராஜா இவர், ராஜாதி ராஜாவா இவர் இருக்கிறார். இருக்கிறீங்களா? சரி, இப்போ கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். இவர் நித்தியமானவர், நித்திய ராஜா. இவர் நித்தியமானவருங்கிறதுனால நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன நடக்கிறது? இப்போது நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி நமக்கு பிரயோஜனமாக இருக்குதுங்கிறத பார்க்க வேணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதை வேதவசனம் நமக்கு அறிவிக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் அப்படின்னு சொல்கிறாராம். அந்த நியாய தீர்ப்பில் ஒரு குரூப்பை பார்த்து சொல்ல போகிறாராம், நீங்கள் என்னை விட்டு நீங்கி போங்க, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய அக்கினியிலே போங்கள்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தண்டனை தரப்படுறான். அது நித்திய அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நியாய தீர்ப்பில் நித்திய தண்டனை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 46ஆம் வசனம் பாருங்கள், இன்னும் பயங்கரமாக இருக்குது. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும். எப்பேற்பட்ட ஆக்கினை? சாதாரண ஆக்கினை இல்லைங்க, கொஞ்ச நாள் இல்லை, நித்திய ஆக்கினை அடையவும். நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். இவர் நித்தியராக இருக்கிறதுனால தான் நித்திய ஆக்கினையை தர முடியும். ஏன் கடைசியில் நியாய தீர்ப்பு நடந்து நித்திய ஆக்கினை உண்டா? இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். சிலருக்கு அது பிடிக்கிறது இல்லை பாருங்கள். அது சொன்னாலே ஐயோ அதை மட்டும் விட்டுருங்க, அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க, எல்லாருக்கும் பரலோகம்னு சொல்லிட்டு போயிடுங்க, கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. முடியாதே, பைபிளில் இருக்குது. நரகத்தை பற்றி இயேசு தான் ரொம்ப பேசியிருக்காரு எல்லாரும் காட்டிலும். தெரியுமா உங்களுக்கு? அது நீங்கள் பைபிளில் ஆராய்ச்சி பாருங்கள், அவர் தான் ரொம்ப பேசியிருக்கார். அப்போ நம்ம எப்படி பேசாமல் இருக்கிறது? நித்திய அக்கினி, நித்திய ஆக்கினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பேசாமல் இருக்க முடியாது, இதை கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா இது நிஜம். அவர் நித்தியராக இருக்கிறதுனால தான் அந்த ஆக்கினையும் நித்தியமாய் இருக்க போகிறது. இது ஏன் முக்கியன்றது சொல்கிறேன் பாருங்கள். சிலர் சொல்கிறாங்க, என்னங்க கடைசியில் நரகம், ஐயோ கேட்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. நான் கேட்குறேன், இந்த ஊர் உலகத்தில் எவ்வளோ அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, எவ்வளவு கொடூரங்கள் நடக்கிறது. நீங்கள் நினச்சிருக்கீங்களா யாராவது இவனெல்லாம் பிடிச்சி தண்டனை கொடுத்து சரியான நியாய தீர்ப்பை கொடுத்து இவனெல்லாம் தண்டித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? சில நேரத்தில் அப்படி நடக்கலையேங்கிறது ஆதங்கமாக இருக்குது நமக்கு. இதெல்லாம் பண்ணுறவெல்லாம் தப்பிச்சிட்றானே, நல்லவன்லாம் மாட்டிகிட்டு தவிக்கிறானே, பாடுபடுறானே, பொல்லாதவன்லாம் தப்பிச்சிட்றானேன்னு இருக்குது. நான் சொல்கிறேன், அது கொஞ்ச நாளைக்கு தான். கடைசியில் ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது. சரியான நியாயாதிபதி அவர் நியாயம் தீர்க்க போகிறார். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சரியானபடி நியாயம் தீர்க்கலன்னா அவர் கடவுளே கிடையாது. அவர் கடவுளாக இருந்தார்னா நீதி உள்ளவரை நடந்து கொள்வார், பாவத்தை தண்டிப்பார், பாவியை தண்டிப்பார். நான் சொல்லுகிறேன், நியாயம் தீர்க்க போகிறாரு. நியாய தீர்ப்பு நிச்சயம் உண்டு. நான் அதை நம்புகிறேன். இன்றைக்கு கொடூரமான காரியங்களை செய்கிறவர்கள், அக்கிரமத்தில் வாழ்ந்து பாவத்தில் வாழ்ந்து தலைக்கிறவர்கள், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, என் மேலே கை வைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நாளைக்கு கையை கட்டிக்கிட்டு நிற்க போகிறாங்க, நித்திய ஆக்கினை அடைய போகிறார்கள். அது நமக்கு ஆறுதல் அளிக்கிறது, நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. அது எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் நியாயம் செய்கிற கடவுள், நியாயத்தை கேட்குற கடவுள், பாவியை தண்டிக்காமல் விடமாட்டார்னு வேதம் சொல்லுது. அப்பேற்பட்ட கடவுள் என்னுடைய கடவுள். பரவாயில்ல, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரையும் சேர்த்துக்கிறேன்னு சொல்கிற கடவுள் இல்லை.
பாவத்தை பாவமாக பார்க்கிறார், தண்டிக்க வேண்டியவர்களை தண்டிக்க செய்கிறார். ஏனென்றால் இல்லைன்னா அவர் நீதி உள்ளவராக இருக்க முடியாது. பாவியை தண்டிக்காமல் விட்டார்னா அவர் நீதி உள்ளவராக இருக்க முடியாது. சிலுவையில் மரித்ததே அவர் நீதி உள்ளவர்ன்றதுக்காக தான். பாவத்துக்கான தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால தான் சிலுவையில் மரித்தார். தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டு தான் நம்மளை மன்னிக்கிறாரு. இல்லைன்னா நம்மளை மன்னிக்கவே முடியாது. சும்மா மன்னிச்சு விட்டார்னா அது சரியாகவே இருக்காது. அவரை யாரும் நம்ப மாட்டாங்க. அவர் நீதி உள்ளவராக இருக்க மாட்டார். நீதி உள்ளவராக இருக்கிறதுனால தான் சிலுவை மரணமே நடந்தது. நம்முடைய பாவங்கள்லாம் அவர் மீது வைக்கப்பட்டு அவர் தண்டிக்கப்பட்டார். ஏன்னா தேவனுடைய நியாயம் நிறைவேற்றப்பட வேண்டும், நீதி நிறைவேற்றப்பட வேண்டும். அதுதான் கடைசியில் நியாய தீர்ப்பு நடக்க போகுது. கண்டிப்பாக பண்ணுவார் பாருங்க. நியாய தீர்ப்பு உண்டு, நித்திய ஆக்கினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்தியமாய் ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நித்தியமாக தண்டிக்க முடியுமா? அவர்களை தண்டிக்க முடியும். ஏன்னா அவர் நித்தியர். அதனால் அந்த ஆக்கினை தீர்ப்பு நித்தியமாக இருக்கும். அதே நேரத்தில் நித்திய ஜீவனை பற்றியும் சொல்லியிருக்குது. நீதிமான்களோ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஆக்கினை மட்டும் இல்லை, இன்னொரு தரப்பினர் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். நித்திய ஜீவனை அவர் தர்றார். நிக்கதேமுக்கு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான்றார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை தருகிறவர். எப்படி அவர் நித்திய ஜீவனை தர முடியும்? அவர் நித்தியராக இருந்தால் தாங்க நித்திய ஜீவனை தர முடியும். இல்லைன்னா தரவே முடியாது. பழைய காலத்து பரிசுத்தவான்கள், பியூரிட்டன்ஸ், நீங்களாம் தேசத்தில் இருந்தாங்க பாருங்கள். ரொம்ப ஆழமான ஆட்கள் அவங்க. வேத வசனத்தில் ரொம்ப அருமையாக போதிக்கக்கூடியவங்க. அவங்க சொல்கிறாங்க, பரலோகத்தை பரலோகமாக வச்சுருக்கிறது என்னென்னா தேவன் நித்தியர் என்பது தான். இல்லைன்னா தேவன் நித்தியராக இல்லைன்னா பரலோகம் போவோம், எல்லாம் நல்லா இருக்கும். ஆஹா, அருமையான இடம், ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம தொல்லைகள்லாம் மறந்து பிரச்சனைகள்லாம் இருந்து விடுபட்டு நல்லா இருக்கிறோம் இங்கே அப்படிம்போம். அடுத்த நிமிஷம் என்ன நினைப்போம், இது எவ்வளோ நாளைக்கு, இது அடுத்த வாரத்தோடு முடிஞ்சிருமாங்க, இது எத்தனை மாதத்துக்கு, இந்த நல்ல வாழ்க்கை எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை நாளைக்கு, எப்போ இது முடிவுக்கு வரும், என்னைக்குமே இருக்குமா, இல்லது இதோட அவ்வளோதானா, எவ்வளோ நாளைக்கு இது, ஹவு லாங் வில் இட் லாஸ்ட் அப்படிங்கிற சந்தேகத்தோடையே வாழ்ந்து கொண்டிருப்போம். எவ்வளோ நாள் இது நீடிக்குமுங்கிற சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய தொல்லைகளெல்லாம் மறந்து கஷ்டங்களெல்லாம் துறந்து இன்பத்தை அனுபவிக்க போகிறோம். எந்த சந்தேகமும் இருக்காது. இது என்றென்றைக்கும் தொடரும், நித்தியமாக அவரோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நாம் அனுபவிப்போம் என்கிற நிச்சயம் நமக்கு உண்டு. ஏன்னா அவர் நித்தியர். ஆகவே தான் அவர் நித்திய ஜீவனை தர முடியும். இல்லைன்னா அவர் நித்திய ஜீவனை தரவே முடியாது. அவர் நித்தியரால் நித்திய ஜீவனை எப்படிங்க தர முடியும்? தரவே முடியாது. மூணாவது, ஒன்று நித்திய ஆக்கினை, இன்னொன்று நித்திய ஜீவன். ஏன்னா அவர் நித்தியராக இருக்கிறதுனால இதெல்லாம் பாசிபிள், இதெல்லாம் நிச்சயம். மூணாவது, அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையும் நித்தியமாக இருக்கும். இன்றைக்கி ஆராதிக்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இது இந்த பூமியோடு முடிகிறது இல்லைங்க, என்றென்றைக்கும் தொடரும். ஏன் என்றென்றைக்கு தொடரும்? அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று வேதம் அவர் சொல்லுகிறது. அந்த அமேசிங் கிரேஸ்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, இங்கிலீஷில் பிரபலமான பாட்டு. அதில் கடைசி சென்டென்ஸ் எப்படி வரும்? When we've been there 10,000 years, bright shining as the sun. அதாவது பரலோகத்துக்கு போய் 10,000 ஆண்டு வாழ்ந்த பிறகு அந்த சூரியனை போல பிரகாசிக்கிற அந்த அற்புதமான ஒளியிலே மகிமையில் நாம் வாழ்ந்த பிறகு, 10,000 வருஷம் வாழ்ந்த பிறகு, we have no less days to sing God's praise than when we had first begun. அப்படின்னா 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு, சரி 10,000 ஆண்டு போச்சு, இன்னும் எத்தனை ஆண்டு இருக்குது பார்த்திங்கன்னா 10,000 ஆண்டு இப்போ கம்மியாக இருக்குது, 10,000 கழிச்சிருங்க, மீதி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நித்தியத்திலேருந்து 10,000 கழிச்சிங்கன்னா இன்னும் நித்தியம்தான் அது. ஹலோ, இருக்கிறீங்களா? 1,00,000 10,000 கழிச்சிங்கன்னா மீதி 90,000 பாக்கி இருக்கும். 1,00,000 கழிக்கலையே, எல்கையற்ற நித்தியத்திலிருந்து 10,000 கழிக்கிறீங்க. கழிக்கும்போது நம்ம 10,000 வருஷம் அவரை ஆராதித்த பிறகும் நம்ம ஆரம்பிக்கும் போது எவ்வளோ நாள் இருந்ததோ அவ்வளோ நாள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவரை துதிக்கும்படியாக. அதான் அந்த பாட்டு அப்படி சொல்லுது பாருங்கள். என்ன மாதிரி பாட்டு எழுதியிருக்கான் பாருங்கள். We have no less days to sing God's praise than when we first begun. என்ன மாதிரி வார்த்தைகள். நாலாவது, அவர் நித்தியர் என்கிறது
நம்முடைய கவலைகளை எல்லாம் நாம் இன்றைக்கே அவர் மீது வைத்து விடலாம் என்பதை நமக்கு சொல்லுவது. ஏன்னா கவலைன்னா என்ன? கவலை எல்லாம் என்னென்னா, நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனையை குறித்து இன்றைக்கி அட்வான்ஸாக நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அடுத்த வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகிறதுன்றதை பற்றி இப்போ கவலைப்படுறது தான் கவலை. அதுதான் கவலை. கவலையாக இருக்கிறவங்க பாருங்கள், யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு. இதில் என்னென்னா, இவர் நித்தியராக இருக்கிறதுனால, ஞாபகம் இருக்கா, அவர் மேலேருந்து பார்க்குறவர், மலை உச்சியிலேருந்து பார்க்குறவர், எல்லாம் தெரியும் அவருக்கு. அப்போ இவர் 2 நாளையும் பார்த்துட்டார். 10 வருஷத்துக்கு பிறகு நான் எங்கே இருப்பேன், எப்படி இருப்பேன், என்னவா இருப்பேன், எல்லாத்தையும் பார்த்துட்டார். அப்படி ஒருத்தர் எனக்கு ஆண்டவராக இருக்கிறபடினால நான் ஏன் நாளையை பற்றி நான் கவலைப்பட வேண்டும்? என்னுடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே என்னுடைய நாளையை நான் அவரிடத்தில் விட்டு விடுகிறேன். நான் சொல்கிறேன், ஆண்டவரே, நீர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறீர், நீர் அறிந்திருக்கிறீர், நீர் என்னை நடத்த வல்லவர், நீர் எல்லாவற்றையும் காண்கிறீர், அறிகிறீர். ஆகவே நான் கவலைப்படுவதில்லை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி எல்லா பாரத்தையெல்லாம் இங்கே இறக்கி வச்சுட்டு போங்க. சிலர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலுக்கு போய் பாரத்தோடு போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தரை ஆராய்ச்சி பாடிட்டு வசனத்தை கேட்டு திருப்பியும் பாரத்தை பத்திரமா வீட்டுக்கு சுமந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி பாரத்தோடு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பாரத்தெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு போங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தேவன் என்னுடைய நாளையை அறிந்தவர், எதிர்காலத்தை புரிந்து வைத்திருக்கிறார், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே நான் பயப்பட போகிறதில்லை, கவலைப்பட போகிறதில்லை, பாரப்பட போகிறதில்லை, எல்லாத்தையும் நான் இறக்கி வைக்கிறேன் அப்படின்னு இறக்கி வச்சுட்டு நாம் போகலாம். அது மட்டும் இல்லை, அவர் நித்தியருங்கிறதுனால 5வதாக அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வல்லமையை இன்றைக்கே நான் அனுபவிக்கலாம். கிறிஸ்தவத்தில் ஒரு இது என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த பை இந்த ஸ்கை ரிலிஜன் ஆகிடுச்சு கிறிஸ்டியானிட்டி. பை இந்த ஸ்கை ரிலிஜன்னா எல்லாமே நாளைக்கு வரப்போகுது, செத்து பரலோகம் போகிற பிறகு தான் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்குள்ளே வந்துருச்சு. எல்லாம் நல்லதுமே செத்து நான் பரலோகம் போன பிறகு தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுது, நித்திய ஜீவன் எப்போ ஆரம்பிக்கிறது? நோயிங் காட் இஸ் இட்டர்னல் லைஃப். தேவனை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் என்றைக்கு தேவனை அறிந்து கொண்டீர்களோ, இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அவர் உங்களோட ராஜாவாக என்றைக்கு ஆகிறாரோ அன்றையிலிருந்தே நித்திய ஜீவனை நீங்கள் பெறுகிறீர்கள். அப்போ நித்திய ஜீவனுக்குள்ளே இப்போவே பிரவேசித்திருக்கிறீர்கள். செத்த பிறகு போகிறதில்ல நித்திய ஜீவன், இப்போவே பிரவேசித்திருக்கிறீர்கள். அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் இப்போவே நீங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் இல்லையா? செத்த பிறகு பரலோகம் போய் நான் அனுபவிக்க வேண்டியதில்லை, இப்போவே அனுபவிக்கலாம். 6வது, என்னுடைய தொல்லைகள் கஷ்டங்கள் எல்லாம் கூட ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு நான் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர் நித்தியருங்கிறதுனால. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுது பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. கிறிஸ்தவர்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் சோர்ந்து போகிறதில்லை? எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. சிலர் சொல்கிறாங்க, எப்படியா என் உபத்திரத்தை அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி அதி சீக்கிரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? அது லேசான உபத்திரம். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லியிருக்கு. உங்கள் உபத்திரம் எப்படி அதி சீக்கிரத்தில் நீங்கிற லேசான உபத்திரமாக தெரியுது? ஏன்னா நித்தியத்தோடு கம்பேர் பண்ணி பார்த்தா, நித்தியத்தின் கனமகிமையோடு கம்பேர் பண்ணி பார்த்தா, அதனுடைய வெயிட்டோட இதனுடைய வெயிட்டை கம்பேர் பண்ணி பார்த்தா, உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த மகிமையின் கனத்தோட இந்த தொல்லைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது. அதான் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். போன இடம்லாம் அடி உத ஜெயிலு கிடைச்சிது அவருக்கு. ஆனால் அவர் சொல்கிற நல்ல போராட்டத்தை போராடினேன். ஏன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமாம்மா, சில இடத்துல அடித்தாங்க, உதைச்சாங்க, தூக்கி வெளியே போய் எரிஞ்சாங்க, பிரசங்கம் பண்ணாதேன்னாங்க. ஆனால் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்றார். ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த தொல்லையெல்லாம் கஷ்டம்லாம் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. ஏன்னா அந்த நித்திய கனமகிமையை நான் நினச்சி பார்க்கும்போது
நித்தியத்தில் எனக்கு கிடைக்கிற கனமகிமையுடைய வெயிட்டை பார்க்கும்போது இது ஒன்றுமே நத்திங் கிடையாது. அதோட கம்பேர் பண்ணால் இது அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம். இருக்கீங்களா? ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், பார்க்குறதெல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பார்க்குற துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அநித்தியமானவைகள், கொஞ்ச நாள். இது நம்முடைய தேவன் நித்தியமானவர். அவரோடு கூட நமக்கு இருக்கிற வாழ்க்கை நித்தியமானது. கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். அது என்னென்னா, நம்முடைய மீட்பில் நம்முடைய தேவன் நித்தியமானவர் என்பதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அவர் நித்தியமானவராக இல்லைன்னா நம்முடைய மீட்பே சந்தேகத்துக்குரியதாகிடுது. நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோமா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாங்கிறதே சந்தேகத்துக்குரியதாகிறது. ஏன்னா ஒரு மனுஷன் செத்து சிலுவையில் எப்படி எல்லாருக்கும் பாவ பிராயச்சித்தத்தை உண்டு பண்ண முடியும்? ஒரு மனுஷனுடைய சாவுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூவா? எல்லாருடைய பாவத்தையும் போக்கக்கூடிய வல்லமை ஒரு மனுஷனுடைய சாவில் இருக்குமா அப்படிங்கிறாங்க. இருக்காது தான், கஷ்டம். ஒரு மனுஷனுடைய சாவு எல்லாருடைய பாவத்தை எப்படி போக முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மனுஷன் செத்தா சரி, இவனுக்கு பதிலாக இவன் செத்தான், இவன் செஞ்ச பாவத்துக்கு இவன் தண்டனையை வாங்கிட்டான், போ இவனை விட்டுடலாம் அப்படின்லாம். ஆனால் அது கூட முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவத்தை போக்க வேண்டும்னு சொன்னால் பாவமற்ற ஒருவர் பலியாக வேண்டும். பாவமற்றவர்கள் யாருமே கிடையாது. ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து செத்தோம்னா கூட ஒரு ஆளு கூட நம்ம ரட்சிப்பை ஏற்படுத்த முடியாது. அதுதான் உண்மை. அப்போ நம்முடைய சாக்ரிஃபைஸினுடைய வேல்யூ ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம சாதாரண மனுஷர்கள், அதுவும் இல்லாமல் பாவிகள், குறை உள்ளவர்கள். நம்முடைய பலிக்கு பெரிய வேல்யூவே கிடையாது. நம்ம ஜீவனை கொடுத்தா கூட அதனால் ஒரு ஆளுக்கு மீட்பு உண்டாக முடியாது. அதுக்கு வேல்யூவே கிடையாது, கொஞ்சம் கூட வேல்யூ கிடையாது. வேல்யூ ரொம்ப கம்மி, விலை மதிப்பு ரொம்ப கம்மி. ஆனால் சிலுவையில் மரித்தவர் நம்மை போல் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவருக்கு 2 தன்மை இருந்தது. ஒன்று தெய்வீகத்தன்மை, இன்னொன்று மனுஷீகத்தன்மை. அவர் தேவனாக இருந்தவர். தேவனாக இருந்தவர் அவர் தன்னை சிலுவையில் மரிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். அங்கே மரித்தவர் நித்திய தேவன், சிலுவையில் தொங்கினவர் நித்திய தேவன். ஆகவே அவருடைய மரணம், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அதனுடைய விலை மதிப்பு எல்கையற்றதாக இருக்கிறது. ஆதாம் முதல் கடைசி மனுஷன் வரைக்கும் செஞ்ச அத்தனை பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் அதில் அடங்கி இருக்கிறது. அவருடைய மரணத்திற்கு இன்ஃபினிட் வேல்யூ இருக்குது, அளவிடப்பட முடியாத விலை மதிப்பு இருக்கிறது. அதனால தான் இயேசுவின் ரத்தம் விலையேறப்பெற்ற ரத்தம்னு சொல்கிறோம். ஏன் அது விலையேறப்பெற்ற ரத்தம்? ஏனென்றால் அந்த ரத்தம் செய்கிறத வேற எந்த ரத்தமும் செய்யவே முடியாது. அது விலையேறப்பெற்ற ரத்தம். அவருடைய பலிக்கு இன்ஃபினிட் வேல்யூ, அளவற்ற விலை மதிப்பு இருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்க. ஏன்னா அவர் நித்தியர், நித்தியமானவர் தேவன். அவர் அந்த நித்தியமான தேவன் பாடுபட்டு சிலுவையில் மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு கிடந்தார்ன்றது அதனுடைய வேல்யூ அவ்வளோ பெருசு. எவ்வளோ பெருசு? நம்ம எல்லாரையும் நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய வல்லமை அதிலே இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் தேவன் நித்தியராக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு அங்கீகரிக்கிறீங்க? நித்தியமான தேவன், நம்முடைய தேவன் நித்தியமான தேவன். எல்லோரும் எழுந்து நிற்போம். நாம் கரங்களை உயர்த்தி இதை நாம் சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். தேவனே, நீர் நித்திய தேவன், என்றென்றைக்கும் உள்ளவர், சதா காலங்களிலும் இருக்கிறவர்கள். நாங்கள் சாதாரண மனுஷர்கள், நீரோ நித்திய தேவன். எங்களால் ஒன்றும் கூடாது. ஆனால் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். உம்மாலே இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் உம்மாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். உம்முடைய மரணம், உம்முடைய தியாகம் எங்களுடைய எல்லாருடைய பாவத்தையும் போக்குகிறது. அப்பேற்பட்ட விலை மதிப்புள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் நீர் நித்தியர், நித்தியராக இருக்கிற தேவன். எங்களுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறீர், மீட்பை பெற்று தந்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நித்தியமாக காலாகாலமாக என்றென்றைக்குமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வாழப்போகிறோம் என்கிற நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நன்றி இயேசுவே. நீரே எங்களுடைய ராஜா, நீரே எங்களுடைய ஆண்டவர்.
ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் ஜெபிப்போம், கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியம் ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே செல்லட்டும் கர்த்தாவே. நீர் எவ்வளோ பெரியவர், எங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நீர் எவ்வளோ பெரியவர் என்கிறது விளங்குகிறது. எங்களுடைய பெருமை அகந்து எல்லாம் அகன்று போகட்டும். தேவரீர் நீர் பெரியவர், நீர் எங்கள் ராஜா. உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் இருக்கிறோம். நீர் எங்கள் ராஜா என்பதை அங்கீகரிக்கிறோம். ஒருவேளை இங்கே அப்படி அங்கீகரிக்காதவர்கள் யாராவது இருந்தால் இன்றைக்கு உம்மை ராஜாவாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளட்டும். அவருடைய வாழ்க்கை ஜீவியம் மாற்றப்படட்டும். சகல ஆசீர்வாதங்களாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.